சார். சார் என்ன பேர்? கணேஷ்குமார், ரைட். மை கோ-ஹோஸ்ட். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோசியத்துல சார் எவ்வளவு நாளைக்கு தான் சீரியஸாவே சுத்திக்கிட்டு இருக்கிறது? ஜாதகம்னு கையில எடுத்ததுமே பயங்கர சீரியஸ் ஆயிருவாங்க நம்ம மக்கள். அதுவும் ஜோசியர்கிட்ட போய் உட்காரையில பாத்தீங்கன்னா வைங்க, அவர் வந்து ஏகப்பட்ட மாலைகள் பொட்டுகள்லாம் வைத்தா அவரும் பயங்கரமா இருப்பாரா. நம்மால் போய் கொஸ்டின் கேட்கறதுக்கே பயப்படுற மாதிரி இருக்கு. நம்ம அப்படி இல்லாம கொஞ்சம் எளிமையா போயிடலாம். எப்படின்னா, ஜாலியான சப்ஜெக்ட் எடுக்கணும், எடுத்து இருந்திருந்து எடுக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் நேரா கல்யாணம்னு போட்டேன். ஏன்னா கல்யாணம்ங்கிறது வந்து பயங்கர எந்தூசியாஸ்டிக் ஆயிருவாங்க. நம்ம எல்லாரும் கல்யாண காலத்தை கடந்து தான் வந்திருக்கிறோம் இல்லையா? எல்லாம் வயசானவங்க தானே இருக்கிறான், வயசு கம்மியானவங்க கம்மி தானே. அப்படிங்கிற இந்த கல்யாணம் அப்படின்னு நமக்கு பேசினதுமே பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா இன்னும் 7 நாள் தான் இருக்கு, 6 நாள் தான் இருக்கு, 5 நாள் தான் இருக்கு அப்படின்னு கவுண்ட் எல்லாம் பண்ணி இருந்திருப்போம். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்திருக்கும். ரொம்ப இதா வந்து நம்ம லைஃப்லயே வந்து ரிமார்க்கபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அப்பேற்பட்ட ஈவெண்ட் அது. அந்த ஈவெண்ட்ல நம்ம வந்து கிராஸ் பண்ணி வர்றோம். அப்படி வர்ற காலங்கள்ல பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து கல்யாணம் பண்ணலடா, கரண்ட் கம்பியத்தையும் பிடிச்சிருக்கிறோம்ன்ற விஷயம் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஆனா இந்த விஷயத்த முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாக்க ஒருத்தரும் சொல்ல மாட்டான். அதான் இதுலதான் சொல்லுவான். இந்த மாதிரி என்னங்க, உங்க நண்பருக்கு ஒரு கல்யாணம் பண்றாங்க, அவரு வந்து பத்திரிகை எல்லாம் வச்சுட்டு போனார், நீங்க போகாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னது அவன் தான் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி மனைவிட்ட சொன்னானா, இந்த மாதிரி எனக்கு நான் கல்யாணம் பண்ணல, அந்த பாவி வந்து என்கிட்ட சொன்னானா, என்னைய காப்பாத்தினானா, இல்ல இல்ல அதனால அவனும் மாட்டட்டும்னு தான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னானா. அது மாதிரி ஏதோ ஒரு விதத்துல திருமணம் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு. ஒரு வாழ்க்கை முழுமை அடைகிறதுங்கிறது திருமணத்துல. நம்ம என்னதான் கேலியா பேசினா கூட திருமணம்ங்கிறது வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆகிறது. கல்யாணம் இல்லாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமானது ஒரு விஷயம். இன்னும் சொல்லணும்னா, அந்த கல்யாணம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவரை சுத்தில இருக்க ஒரு 10 பேர்த்துக்காவது உண்மையான வருத்தம் இருக்கும். அதாவது சாதாரணமா இன்னும் ஆகலையா தம்பி அப்படின்னு கேட்டு போறதுங்கிறது இல்லாம உண்மையான வருத்தம் அப்படிங்கிறது ஒரு 10 பேர்த்துக்காவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். அப்ப அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிற இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் பல இடங்கள்ல சொன்ன மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இது எத்தனாவது கல்யாண நாள் அப்படின்னா 15வது கல்யாண நாள், 25வது கல்யாண நாள், 35வது கல்யாண நாள் அப்படிம்பாங்க. அப்படி இப்படின்னு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள 30 வருஷம் ஓடிருச்சா, அதுக்குள்ள 20 வருஷம் ஓடிருச்சா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ச்சே, முதல்ல இருந்து மறுபடியும் வாழ்ந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும். நம்ம வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னும் சிறப்பா வாழ்ந்திருக்கலாம்ங்கிற பல ஐடியாக்கள் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் காலம் வந்து கடகடன்னு ஓடிடுது இல்லையா? திருமணம்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சுன்னு கடகடன்னு போயிட்டே இருக்கும். இப்படி சந்தோஷமா ஓட்டிட்டு போயிடுறதுங்கிறது ஒரு செட்டு. இன்னொரு செக்மெண்ட் இருக்கான். அதை வந்து எப்படின்னாக்க இந்த மலரை கசக்கி மோந்து அப்படின்னுவாங்கல்ல, அந்த கணக்கா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் படுற பாடு இருக்கே, படாத பாடுபட்டு 2 பேரும் சேர்ந்தே பாடுபடுவாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுங்கிறதுல சிக்கலாயிடுது. நீங்க சண்டை உடையில பாருங்களேன், 2 பேரும் வேகமா பேசிக்கிடுவாங்க, சத்தமா பேசிக்கிடுவாங்க. ஏன்டா பக்கத்துல தான்டா நிக்கிறாங்க, சும்மா மெதுவா பேசினாலே கேட்கும்ல அப்படின்னா அதெல்லாம் முடியாது. ஸ்ட்ராங்கா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சத்தமா கத்துவாங்க. என்ன காரணம்னா, அவங்க நேருக்கு நேரா நின்னா கூட மனசளவுல ரொம்ப தூரமா போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து மனசுக்கு கேட்கணுங்கிறதுக்காக சத்தம் போட்டு உரக்க பேசுறாங்க. காரணம் என்னன்னா தன்னுடைய கருத்தை வலியுறுத்துறாங்கன்னு. என்ன காரணம்னா, சண்டை போடுறவங்கள பாருங்க, இந்த பக்கம் கணவருக்கு அவருக்கு கரெக்டான ஒரு நியாயம் இருக்கும், இந்த பக்கம் மனைவிக்கு அவங்களுக்கு அதை விட சரியான ஒரு நியாயம் இருக்கும். இந்த ரெண்டு நியாயமும் சேர்ந்து மோதிக்கிறமே தவிர இவங்க மோதுறதுங்கிறது கம்மி, ரெண்டு கருத்தும் சேர்ந்து மோதிக்கிடுவாங்க. அதுலயும் பெரும்பாலான குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டை போட்டு இது பண்றதுங்கிறது, சண்டை போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கேன். ஆனா பெருசுகளால வர்ற சண்டை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒண்ணு அவன் இது மாப்பிள்ளை வீட்டுல அப்பா அம்மா அந்த குரூப், அல்லது நாத்தனார் குழந்தனார் விளக்கமாறுன்னு ஏதோ ஒரு மாறு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்கிட்டு அம்மா வழி சொந்தம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இதுல குறிப்பா நம்ம ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம். நான் பல ஜாதகங்கள்ல நான் அதை பார்த்திருக்கிறேன். நம்ம அதை ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதாவது எப்படின்னா, கரெக்டான இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன் நான். அதாவது ஒரு பொண்ணோட ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து அதனுடைய தசை நடக்குது. 5ஆம் இடத்ததிபதி அல்லது 9ஆம் இடத்ததிபதி 9லயோ 5லயோ உட்கார்ந்து தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் டைம்ல கல்யாணம் பண்ணா என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணோட பிறந்த வீட்டுடைய தலையீடு குறுக்கீடுங்கிறது அந்த குடும்பத்துக்கு நிறைய இருக்கும்.
அதாவது அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு இடையில பிரச்சனை வர்ற அளவுக்கு அவங்களுடைய குறுக்கீடு வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிள்ளைய அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்கறது அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப செல்வாக்கா வளர்த்துருப்பாங்க, கஷ்டப்படாம வளர்த்துருப்பாங்க. அங்க போய் அவ கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிற அந்த பதஷ்டம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க ஆக்சுவலா நல்ல எண்ணத்துல தான் பண்றாங்க. அதாவது கண்ணாடி பாத்திரம் தான், ரொம்ப இறுக்கி பிடிச்சிருவாங்க. அதனால கீழே விழுந்து அது உடைஞ்சு போயிடும். அப்போ அந்த ஒரு பாயிண்ட் வந்து எப்படின்னா, இந்த 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி தசை அல்லது 5 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை நடந்ததுன்னா இவங்க தலையீடு வர்றதுனால பிரச்சனைகள் வருது. இதே இன்னொரு விதமா எடுத்துக்கலாம். அதே 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து அது வக்கிரமாயிருக்காரு, அப்படி வச்சுக்கிருவோம். வக்கிரமாகி தசை நடந்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்னாக்க, அங்க வந்து வேற மாதிரி பிரச்சனை வருது. வக்கிரமாகி தசை நடக்கிறதுங்கிறது வந்து அந்த பிறந்த வீட்டோட அந்த பிள்ளைங்க சண்டை ஓட்டுக்குது. எது கணவருக்கு ஏத்துக்கிட்டு அவங்களோட சண்டை ஓட்டு மல்லு கட்டி எனக்கு சொத்து கொடு, காசு கொடு, பணம் கொடு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல கோர்ட் வரைக்கும்லாம் கூட கொண்டு போறதெல்லாம் உண்டு. ராகு எது சம்பந்தமாச்சுன்னா, சனி சம்பந்தமாச்சுன்னா. அப்போ இது மாதிரி ஒரு பக்கம் கணவர் வீட்டோட பயங்கர அட்டாச்மெண்டா போறதுங்கிறதும் உண்டு. இன்னொரு பக்கம் பிறந்த வீட்டுல இருந்து அந்த பிள்ளை வந்து மனசளவுல பிரிஞ்சே வந்திருக்காது. அதாவது கல்யாணம் ஆயிருக்கும், ஒரு குழந்தை கூட ஆயிருக்கும்னு வைங்களேன். ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு மகளாவும் அம்மாவுக்கு மகளாவுமே தான் இருப்பாங்களே தவிர பிறந்த வீட்டுக்கு மருமகளாவோ அந்த பெத்த குழந்தைக்கு தாயாவோ இருக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தபடியா தான் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. முதல் டாப் ப்ரையாரிட்டி வந்து அவங்க பிறந்த வீட்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அப்போ இது மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜாதக ரீதியா நம்ம எடுக்கிறோம். இதுல என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ரீசெண்டா ஜோசியத்தை பத்தி கேட்கறவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு கேட்பாங்க. இந்த ரெட்டை குழந்தை பிறக்குது இல்லையா, ஒரே டைம்ல ஒரு ஆஸ்பத்திரியில 2 குழந்தை பிறக்குது தெரியுமா, என்னமோ பெருசா கம்பு சுத்துறதா நினப்பு. அதாவது நான் வந்து ஜோசியரை சிக்க வச்சுட்டேன்லன்னு. நம்மால சல்லட கண்ணு மாதிரி எங்கேயுமே சிக்க மாட்டான், ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ஒளியிருவாங்க. ஆனாலும் வந்து கேட்கறவங்க வந்து அப்படி கேட்பாங்க. அதாவது 2 குழந்தை பிறக்குது என்ன செய்யுது, ஒரு ஆஸ்பத்திரியில ஒரே டைம்ல 2 குழந்தை பிறக்குது அப்படின்னு கேட்பாங்க. மீட்டிங்ல கேட்பாங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், இங்கே ஒரு ஆஸ்பத்திரியில 2 குழந்தை பிறக்கிறத விட்டுரு, அது வேண்டாம். இன்னும் கேள்வியை டைட்டா கேளு. ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறக்குது, ஆபரேஷன் பண்ணி ஒன்னாத்தையே எடுக்கிறாங்க, அதுக்கேப்பா வேற வேற வேலை நடக்குது அப்படி கேளு. கரெக்ட், அப்படி சொல்லு அப்படிம்பாங்கல்ல. இது வந்து அது என்னத்த சொல்றது, சிலர் வந்து முதல்ல உருவானது 2வது பிறந்த குழந்தை, 2வது உருவானது பிறந்தது முதல்ல பிறந்த குழந்தை, 2வது உருவானதுன்னு அந்த அந்த ஒரு குழப்பம் ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு அந்த பாயிண்டே வேண்டாம். நம்ம சிம்பிளா பேசியிருக்கேன், நான் சும்மா ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது, அடுத்து ஒரு குழந்தை பிறக்குது. ஐயா, அரை செகண்ட் வித்தியாசத்துல பிறந்தா கூட நமக்கு ஓகே. அல்லது எடுத்தது இதை முதல்ல எடுத்து வச்சுட்டு அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி எடுத்தா கூட உடனே எடுத்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஒரே செகண்ட்ல எடுத்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. எந்த குழந்தையும் முதல்ல எடுத்தாங்க, ஏங்கிற குழந்தை எடுத்திருக்காங்க, பிங்கிற குழந்தை எடுத்திருக்காங்க. நம்ம லக்னத்தை வச்சு ஏக்கு பார்த்துட்டு பிக்கு வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை வச்சு பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அதை நம்ம பல இடத்துல பார்த்துட்டோம். சரியா? இதுக்கு வந்து பெரிய கணிதம்லாம் போட்டு ஒரு குரூப் அப்படி கிளம்புறாங்க. அதாவது நான் வந்து கணிதத்துல புலியாக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு எடுக்கிறதுங்கிறது உண்டு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஞானத்துல சொல்றேன்னு சொல்லி அப்படி கிளம்பிடுறாங்க. நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை, லக்னத்திலையும் 3ஆம் இடத்துலையும் எடுத்து வச்சு பார்த்து சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இப்ப முதல் குழந்தை 2வது குழந்தை அப்படிங்கறத எப்படி அந்த ட்வின்ஸுக்கு எடுத்துக்கிறோமோ அது மாதிரி இப்ப இங்க கல்யாணத்துக்கு வாங்க. முதல் கல்யாணம், 2வது கல்யாணம். அப்ப இங்கேயும் அதே மாதிரி இருக்குல்ல, ட்வின்ஸ் இருக்குல்ல. அப்ப இதை எப்படிடா எடுத்துக்கிறது அப்படின்னம்னா, இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னாக்க, உனக்கு எதுதான் சிம்பிள் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கணும் நம்ம பேசுறது. ஏன்னா நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கிட்டா தானே நமக்கு கஷ்டம். நம்ம தான் கஷ்டமா எடுத்துக்கிற மாட்டோம்ல. அதனால ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறதுக்கான வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, முதல் மனைவி அப்படிங்கறது எங்க இருந்து எடுத்துக்கிறோம், 7வது வீட்டுல இருந்து எடுத்துக்கிறோம். சரி, அதான் கலஸ்தரஸ்தானம்னு சொல்றோம். அப்ப 2வது மனைவி அப்படிங்கறது எங்க இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னாக்க, அது எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம 11ஆம் இடத்துல இருந்து எடுத்துக்கிறோம். அதான் உபய கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சார். இதுக்கப்புறம் போறதுலதான் பஞ்சாயத்தே இருக்குது, பிரச்சனையே இருக்குது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி நான் பொண்டாட்டி கட்டுவோம்னு நினைச்சு புல்லட்டை கட்டிட்டு வந்துட்டேன்டா, அதை இழுத்தே பிடிக்க முடியல, அது ஓடுற ஓட்டத்துக்கு என்னால ஓடவும் முடியல, அதை ஏன் கேட்கிற, கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே ஓட்டமும் நடையுமாத்தையா இருக்கான். 3 மாசம் இங்க இருப்பா, 1 வருஷம் அங்க இருப்பா, 1 மாசம் இங்க இருப்பா, 3 மாசம் அங்க இருப்பா, என்னதான் செய்ய சொல்ற நீ அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த இதுல வந்து நம்ம அந்த பொண்ணுடைய கேரக்டரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், 7ஆம் இடத்துல இருந்து எடுத்துக்கிறோம். இந்த 7ஆம் இடத்ததிபதி எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், யாரோட சேர்ந்து இருக்கிறார், எந்த வீட்டுல இருக்கிறார், அந்த பொண்ணுடைய வடிவு என்ன, குணம் என்ன, நிறம் என்ன, மனம் என்ன, காரம் மனம் குணம் திடம் நிறைந்ததா அப்படிங்கிறதெல்லாம் அந்த 7ஆம் இடத்ததிபதி அதுல இருந்து எடுத்துக்கிறோம். எடுத்து பார்த்து பேசுறோம். ஒண்ணும் இல்லை சார், லக்னத்துக்கு 7ல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த வீட்டுக்காரம்மா எப்படி இருக்கும்? அல்லது பொண்ணோட ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ல செவ்வாய் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கங்க. அந்த கணவர் எப்படி இருப்பார்? அப்படின்னாக்கா, நீ ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? சாமி வந்தா தான் எல்லாரும் ஆடுவாங்க. எங்க வூட்டுக்காரரு என்னைய பார்த்தாலே ஆடுவாரு. சாமியே வர வேண்டியதில்ல. நான் ஏன்டா? நான் 7ல செவ்வா. அவன் பாட்டுக்கு குதி குதின்னு குதிப்பான். எப்படி குதிப்பான் தெரியுமா? குதிக்கிற குதியில கான்கிரீட்ட உடைச்சிருவான்டா. அந்த குதி குதிப்பான்டா அப்படின்னுவாய்ங்க. அப்ப என்ன காரணம்? அந்த 7ல செவ்வா இருந்தா அப்படி. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, சார் 7ல செவ்வா இருக்கும் சார் சிலர் ஜாதகத்துல. ஆனா சத்தமே போட மாட்டாய்ங்க. கம்முன்னே இருப்பாய்ங்க. ஏதாவது கேட்டா தான் பதில் வரும். இல்லாட்டி பதிலே வராது. பொண்டாட்டிட்ட பேசுறது, சிரிக்கிறது, விளையாடுறது எதுவுமே இருக்காது. அப்படி கின்னுன்னே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னம்னாக்க, அவர் இருக்கிறத பார்த்தா, அவர் வந்து ஒரு பெரிய டிக்னிஃபைடான ஒரு ஆபீசர் ரேங்க்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெட்டப்லயே இருக்காரு. அவர்கிட்ட நம்ம போய் எதுவும் பேசுறதுன்னா பார்த்து நிதானமா பேசணும். அந்த அம்மாவே பயந்துக்குருவாங்க. இத்தனைக்கும் அவர் ஒண்ணும் சத்தம்லாம் போட மாட்டாரு. எதுவுமே பேச மாட்டாரு. அமைதியா இருப்பாரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல. 7ல செவ்வாய் இருக்குல்ல. இந்த ஜாதகம் தான் நம்மள ஏமாத்தும். எப்படி தெரியுமா? 7ல செவ்வாய பார்த்தா நம்ம பாட்டுக்கு உளறிட்டு உட்காந்துருப்போம். இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் பயங்கர டென்ஷன் பார்ட்டியா இருப்பாரு, கோவக்காரரா இருப்பாரு, நிறைய பேசுவாரு அப்படின்னாக்க, அவரு அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லங்க அவரு எதுவுமே பேச மாட்டாருங்க. நம்ம கேட்டா தாங்க பதில் வரும். அவரா வந்து பசிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாரு. நம்ம போய் கூப்பிட்டா தான் சாப்பிட எந்திரிச்சு வருவாரு. அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா புருஷனை வளர்க்குதுன்னு அர்த்தம். வீட்டுல நாய்க்குட்டி எல்லாம் வளர்ப்பாங்கல்ல, அது சோறு கேட்காது. கம்முனு தான் இருக்கு. நம்ம போட்டத்தையும் சாப்பிட்டுக்கிறேன். அது மாதிரி அவர் வந்து ஏங்க இது பிடிச்சிருக்குதா? நல்லா இருக்குது. பிடிக்கலையா? இல்ல நல்லா நல்லா இருக்கு. பரவாயில்ல. இப்படின்னுகிட்டே போயிருவாங்க. அப்ப கணவர் என்ன நினைக்கிறாரு, எது நினைக்கிறாரு? அகத்தின் அழகு முகத்தில் தெரியாது. ஏன்னா நம்மால் வச்சிருக்கிறது முகமே அல்ல. அது வந்து ஒரு முகமூடி மாதிரி இருக்கும். அப்ப எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, இது இது இந்த மாதிரி ஜாதகத்தை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? அதுலதான் இருக்கு சிக்கல். இப்ப நம்மள மாதிரி ஆளுகளை சோதிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஆள் வந்துருவான். இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கும்? அப்ப அந்த அம்மாட்ட சொன்னோம்னு வைங்க, ஆமா வேகமா இருக்கும், கோவமா இருப்பாரு, உங்க வீட்டுக்காரர் டென்ஷனா இருப்பாருன்னா, இல்லைங்க அப்படிலாம் இல்ல, அவர் ரொம்ப அமைதியான ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னாங்கன்னா, இதுக்கு எதனாலன்னா 7ல செவ்வாய் உட்காந்துருக்காரு சார். அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்குல்ல, அது வந்து நீசமா இருக்கும், இல்லாட்டி வக்ரமா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு. அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் இருக்கு பாருங்க, அது நீசமா இருக்கும், இல்லாட்டி வக்ரமா இருக்கும், வலுவிழந்து இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 7வது வீட்டுல செவ்வாய் உட்காந்துருப்பாரு. ஆனா அது போலீஸ் வேஷத்துல உட்காந்துருப்பாரு. ஆக்சுவல் போலீஸ் கிடையாது. அப்ப அவர் டூப்ளிகேட் உச்சம், டூப்ளிகேட் ஆட்சி அல்லது டூப்ளிகேட் பவர்ல 7ல உட்காந்துருப்பாரு. அப்ப செவ்வாய் திசையே நடந்தாலும் அந்த குடும்பத்துல பிரச்சனை வராது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிரின்சிபல் இருக்கு. நம்ம இந்த இதுல ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருக்கேன் நான். லக்னத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ செவ்வாய் இருந்து அதனுடைய திசை நடந்ததுன்னா அந்த திசையில குடும்பத்தை கண்டிப்பா பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இது எல்லா இடத்துலயும் பொருந்தாது. இந்த மாதிரியான ஜாதகங்கள் வரையில அங்க பிரியறதுக்கான வாய்ப்பு வராது. இந்த அம்மா பிரிஞ்சு வரேன்னு சொன்னா கூட அவர் விட மாட்டார். இழுத்து பிடிச்சுக்கிருவாங்க. அப்ப இது மாதிரி நம்ம அந்த 7ஆம் இடத்தை வச்சு அவங்களுடைய கேரக்டரை நிர்ணயம் பண்றோம். சரி, அப்ப பொண்ணு வர்றது வந்து கலரா வருமா அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 7ஆம் இடத்துல புதன் இருக்காரு அப்படின்னாக்க எப்படி வரும் பொண்ணு? கலர் கம்மியா தான் வரும். ஏன்னா புதன் வந்து விஷ்ணு கிரகம்னு சொல்லுவாங்க. விஷ்ணு கிரகம். கார்மேக வண்ணன், கருப்பு நிற கண்ணன் அப்படின்றாங்க இல்லையா? அது மாதிரி விஷ்ணு கிரகம் புதன். அப்ப 7ல புதன் இருந்தா கலர் வந்து கொஞ்சம் கம்மியா வருவாங்க அப்படின்னு. இப்ப நம்மள மாதிரின்னு வச்சுங்களேன், நம்ம தேன் கலர்ல இருக்கோம் இல்லையா? அப்படி கருப்புக்கு அப்படித்தான் சொல்லணும், சிவப்புன்னு சொல்லக்கூடாது. சிவப்பா இருக்கிற பெருசா உயர்வா சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்ல. ஆனா நான் சிவப்பா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய லைட்டை போட்டு உட்காந்துருக்கேன். அதனால சிவப்பா இருக்க மாதிரி பில்டப், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தேன் கலர்ல இருப்போம். அதப்ப இந்த புதன் 7ல இருந்து செக்க செவேர்னு மாப்பிளை வந்துடும். இல்லாட்டி அப்படியே எங்க அப்ப தண்ணி எடுத்து குடிச்சான்னா அப்படியே தெரியுதியா, அப்படி பொண்ணு வந்திருக்கியா, எனக்கு அம்புட்டு கலரா இருக்கியா அப்படின்னுவாங்கல்ல. அப்படி கலர் யாருக்கு வரும் அப்படின்னாக்கா, அதே 7ல புதன் இருக்கும். அப்புறம் எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னா, அந்த புதனை வந்து குரு பார்த்திருக்கும், இல்லாட்டி புதன் வக்ரம் ஆயிருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கு ஆப்போசிட் கலர் வர ஆரம்பிச்சிடும். இப்ப 7ல சனி இருந்தா கண்ணங்கரையல்னு வருவாங்க, அல்லது பிளாக் கலர்ல இருப்பாங்க, அப்படி வச்சுக்கலாம். கடக லக்னத்துக்கு 7ல சனி இருக்காரு. அப்ப கருப்பா வருமா, சிவப்பா வருமா வாழ்க்கை துணை அப்படின்னா கலரா வரும். என்ன காரணம்? 7ல ஆட்சி பவரா இருக்காரு. அப்ப அவர் வக்கரமா இருந்தா எப்படி பவர்? அது கலர் கம்மியா வரும். ஏன்னா அங்க ஆட்சியா இருக்கிறேன் வக்கரமா. அதே இது துலா லக்னத்துக்கு 7ல சனி நீசமாயிருவார். இப்ப எப்படிப்பா வரும் அப்படின்னம்னாக்க மாநரமா இருப்பாங்க. சரி, அதே இது வந்து வக்ரம் ஆயிட்டார், நல்லா கலரா இருப்பாங்க. இந்த மாநரமா இருக்கிறவரோட புதன் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்களேன், தெளிவான கருப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தெளிவான தேன் கலர்ல வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நிறங்குறி சொல்றது இப்படித்தான் சொல்லணும் நம்ம சொல்றது. இது வந்து 7ஆம் இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு சொல்றோம் சார். சரி, அவங்களுடைய குணநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல என்ன பண்றோம்? லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா, அந்த பிள்ளை படிச்சிருக்குமா ஐயா, எனக்கு வர்ற வீட்டுக்காரமா படிச்ச வீட்டுக்காரமா வருமா அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறோம்?
7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப பட்ட படிப்பு படிச்சிருக்கீங்க. 7க்கு 4க்கு அதிபதி நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. அப்ப நல்லா வித்தை தெரிஞ்ச பொண்ணு, படிப்புல நல்லா படிச்சிருப்பாங்க. சரி. 7ஆம் இடத்துக்கு 2 பக்கமும் பாவ கிரகங்கள் இருக்கு. அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. 7ஆம் பாவத்துக்கு 2 பக்கமும் பாவ கிரகம், பாவகத்திரி தோஷம். அப்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. சரி, 7ஆம் இடத்து அதிபதி வந்து கடக வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன லக்னமா வேணாலும் இருக்கட்டும், நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே போல. 7க்கு அதிபதி கடக லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் ஆசிலேஷன் மென்டாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுவாங்கங்கிற மாதிரி. அதே மாதிரி பயந்த சுபாவமா இருப்பாங்க. ஆனா பயத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நான் பயங்கரமா பயப்படுவேன். ஆனா யாருக்கும் காமிச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரியான டைப்பா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாருடைய ஜாதகத்துல 7க்கு அதிபதி கடக வீட்டுல உட்காந்துருக்கோ, அவங்க வீட்டுக்காரம்மா நெத்திய பாருங்க. குறைஞ்சது ஒரு 3-4 ஓட்டாவது வச்சிருப்பாங்க. சிலர் 7-8 போட்டு வைக்கிறதெல்லாம் உண்டு. சிக்னல் தோத்து போயிடும். ஒரு சிக்னல்ல சைடுக்கு 3 வச்சு நான் 3 12 தான் போட்டிருப்பேன். அதே 12 ஓட்ட நெத்தியில ஏத்திருப்பாங்க சிலர். இதெல்லாம் வந்து அந்த பயந்த சுபாவம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு. அதே இது சிம்மத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அகலமான பொட்டா வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல டாமினேட்டட் கேரக்டர்ங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா நம்ம டாமினேட்டட் கேரக்டர்ங்கிறது எல்லாம் தான் சொல்லுவாங்க. நீ என்ன புதுசா சொல்ற அப்படின்னோம்னா, நம்ம ஏதாவது வித்தியாசமா சொல்லணும்ல, சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, இவங்க வந்து இந்த கடகத்திலையும் சிம்மத்திலையும் வந்து 7ஆம் இடத்ததிபதி இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து அளவா ஆக்கவே தெரியாது சார். ஒன்றும் கூடுதலா பண்ணி வச்சிருவாங்க, இல்லாட்டி கம்மியா பண்ணி வச்சுட்டு அப்புறம் திருப்பி பத்தலைன்னு சொல்லி மறுகாம் போட்டு உருட்டிட்டு கிடப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அந்த செட்டப்ல தான் வருவாங்க. அந்த கரெக்டா பண்றதுங்கிறது வராது அவங்களுக்கு. அப்போ இது மட்டும் இல்லாம அந்த செவ்வாய் வந்து எதுனா சிம்மத்துல வந்து 7க்கு அதிபதி நிக்குது அப்படின்னா அவங்க வீட்டுல பாருங்க காரம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், தூக்கலா இருக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. 7க்கு அதிபதி கடகத்துல உட்காந்துருக்காருன்னு வச்சுங்களேன், வீட்டுக்காரம்மா சாதம் வைக்கல பாருங்க, முதல்ல தண்ணி ஒண்ணு வந்து வச்சுட்டு அப்புறம் வைப்பாங்க. அதே இது சிம்மத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், முதல்ல சாதம் வந்துடும், அதுக்கப்புறம் தண்ணி வரும், ரெண்டாவதா தான் வரும். நம்ம அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம இதே இது வந்து கன்னியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ருசிச்சு ரசிச்சு செய்வாங்க சார் சமையல் பண்றது. அவங்க சமையல் பண்றப்பையும் அவங்க இதை வாஷ் பண்ற துணியெல்லாம் வாஷ் பண்ணுவாங்கல்ல, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கணவருடைய அந்த நினைப்போடயே எல்லா வேலையும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி பிள்ளை எதை சாப்பிடும், வீட்டுக்காரர் அதை சாப்பிடுவாரு, இதை வந்து முழங்கை வரைக்கும் நம்மளால நக்கிக்கிட்டே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடயே செய்வாங்க. அந்த கண்ணியில உட்காந்துருக்கு 7க்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல இருந்தா. அதே மாதிரி இவங்க தனியா குழம்பு வச்சுக்குவாங்க சார். மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ 7க்கு அதிபதி நின்னுச்சுன்னா இவங்க பருப்பாத்தையும் திம்பாங்க. இவங்களுக்கு குழம்பு சாம்பார் தான் வேணும்னு வாங்க, நான் புளிக்குழம்பு தனியா கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க தனியா வச்சுக்கிடுவாங்க. இப்ப இந்த செட்டப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும், அந்த 7க்கு அதிபதி மிதுன வீட்டுல இருந்தா அல்லது கன்னி வீட்டுல இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ மனைவனுடைய கேரக்டர் எப்படி எடுத்துக்கிறோம், இந்த மாதிரிலாம் எடுத்து. சரி, இப்போ 2வது மனைவியுடைய கேரக்டர் எப்படிப்பா எடுத்துக்கிறது, அப்படி ஒரு பாயிண்ட் வருது இல்லையா. இதை எங்க இருந்து எடுத்தா சரியா வரும் அப்படின்னா, நம்ம வந்து உபய கலஸ்திரஸ்தானம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்தை எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இந்த முதல் திருமணம்ங்கிறது ஆயிடுது, அவங்களுக்கு வந்து கல்யாணம் முறிஞ்சு போயிருது, டிவோர்ஸ் ஆயிடுது, வெளியில வந்துடுறாங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். 2வது பாயிண்ட் வரையில என்ன ஆகுதுன்னா, அடுத்த கல்யாணத்துக்கு நம்மகிட்ட வர்றாங்க. வந்து அந்த பொண்ணோ பையனோ ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா, இங்க பாரு ஏற்கனவே கல்யாணம் ஆகி நான் ரொம்ப நொந்து போனேன், அதனாலதான் ஏற்கனவே சாதகம் எல்லாம் பார்த்தேன் பண்ணேன், எல்லாம் நல்லா இருக்கும், பிரமாதமா பிழைக்கும்ட்டாங்க, அது கடைசியில விட்டு போயாச்சு. மறுபடியும் கல்யாணம் பண்ண சொல்லி வீட்டுல சொல்றாங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணா இன்னொரு தடவை ஏமாற்றத்தையோ தோல்வியவோ தாங்கிறதுக்கு என் மனசுல தெம்பு இல்லை, உடம்புலையும் வலுவில்லை. அதனால நல்லா இருக்கும்னா சொல்லு, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்லா இல்லைன்னா விட்டுரு, நான் பேசாம கூட இருந்துக்கிறேன், நிம்மதியா கூட இருந்துக்கிறேன், எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி பொண்ணோ பையனோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என் பிள்ளை இருக்கு, என் பையன் இருக்கு, அதுவே போதும், அதை வளர்த்து ஆளாக்குனாலே போதும், அதை கட்டி கொடுக்கறதான் என்னுடைய நோக்கம், அதை செட்டில் பண்றதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம், இப்படிதான் பேசுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல மேரேஜ் ஃபெயிலர் ஆனது செகண்ட் மேரேஜ் நோக்கி போகல. அப்போ நமக்கு வந்து வி ஹவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தென் த ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஏன்னா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல வந்து ஒருவேளை ஃபெயிலர் ஆச்சுன்னா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணி வச்சா போதுங்கிற மாதிரி போயிடும். 2வதா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அதுவும் ஃபெயிலர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ரொம்ப சிக்கல். 3வதா ஒரு கல்யாணம்னு நோக்கி போகல ரொம்ப மனசு வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு போயிடும். அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த இந்த கடினமான சூழலை நம்ம எப்படி, ஏன்னா நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப நம்மகிட்ட கொண்டு வந்து அந்த ஜாதகத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நான் அப்படிதான் பார்க்குறேன். அதாவது நம்ம பிள்ளைக்கு, நம்ம பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அப்படின்னு நம்ம யோசிச்சா, நம்ம என்ன முடிவு எடுப்போமோ, அந்த முடிவ அப்படியே சொல்லிற வேண்டியதுதான் சிம்பிளா. சரி. இந்த லாஜிக் நல்லா தான் இருக்கு. ஆனா எப்படி எடுக்கிறது? அந்த 2வது கல்யாணம் ஃபெயிலியரா போகும்ன்றத எப்படி எடுக்கிறது? அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த 11ஆம் இடத்த வச்சு எடுத்துக்கணும். சரி. 11ஆம் இடம்ங்கிறது இப்போ ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்குவோம் சார். ஆ மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய், சுக்கிரன் சேர்ந்திருந்தாரு அல்லது ஏதோ இருந்தது. முடிஞ்சு போச்சு கல்யாணம். கல்யாணம். 2வது கல்யாணம். இந்த 2வது கல்யாணம் நல்லா இருக்குமான்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துரணும். அப்போ கும்பம். கும்பத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி நல்லா இருக்காரா? 2ஆம் இடம் நல்லா இருக்கா? 7ஆம் இடத்ததிபதி நல்லா இருக்காரா? 7ஆம் இடம் நல்லா இருக்கா? இந்த 2 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் சார். இப்போ ஒரு பாயிண்ட் சொல்றேன். கும்பத்துக்கு 7ஆம் பாவத்துல சிம்மத்துல வந்து செவ்வாய் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி பஞ்சாயத்து ஆகி பிரச்சனையாகி வந்திருக்காங்க. இப்போ கும்பம் 2வது கல்யாணத்துக்கு. கும்பத்துக்கு 7வது வீட்டுல செவ்வாய் நிக்குது. செவ்வாய் திசையே நடக்குது. இப்ப என்ன செய்யுது? இந்த செவ்வாய் தசை நடந்ததுன்னா, இந்த அதாவது லக்னத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ செவ்வாய் இருந்து அந்த தசை நடந்தா குடும்பத்தை பிரிச்சிடும். அதான லாஜிக்கே. அதான நம்ம பாயிண்ட். அப்போ இந்த 2வது கல்யாணம் நீ பண்ணுனா உன் வாழ்க்கை கூறுகட்டு போயிரும்னு சொல்றதா அப்படின்னா சொல்லக்கூடாது சார். ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்க. லக்னத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது ஒரு பொண்ணுடைய ஜாதகம்னு வச்சுக்கிறோம். மேஷ லக்னம். லக்னத்துக்கு 11ஆம் இடம் கும்பம். அப்ப 2வது மனைவி. 2வது மனைவிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நின்னு தசை நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். சரியா? அந்த செவ்வாய் தசை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கல. அந்த ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த பிள்ளை பிரிஞ்சு வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். என்ன காரணம்? 7ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு தோஷ நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்ப 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார், ராகு இருக்கார். அதாவது 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் மீன்ஸ் 12ஆம் இடம். அப்போ அங்க வந்து கேது இருக்கார், ராகு இருக்கிறார், சனி இருக்கிறார், வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கு. அந்த 2க்கு அதிபதி வக்ரமா இருக்கார் அப்படின்னாக்க ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அவங்களுக்கு பிரச்சனை ஆகிருக்குது. அப்படியான பொண்ணையோ பையனையோ இந்த ஜாதகத்துக்கு சேர்த்து வச்சா தான் அந்த கல்யாணம் நிற்கும். இல்லாட்டி நிற்காது. 2வது கல்யாணம் நிற்காது. அதாவது ஃப்ரெஷர்ஸை பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணையோ பையனையோ கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தோம்னா இதுல முடிக்க முடியுமானா முடியாது. ஏப்பா முடியாது அப்படின்னா ஆல்ரெடி அங்க பிரச்சனை வந்து ஆகுறதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். எது? 2வது கல்யாணம் பண்ணி அங்க பிரச்சனை ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. அதாவது அந்த பொண்ணு ஜாதகம் அல்லது பையன் ஜாதகம் எப்படியோ ரெண்டு போகுது. இந்த குடும்பத்துக்கு அது 2வதா வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வருது. அந்த குழந்தை அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ், இவருக்கு 2வது மேரேஜ்னு வருதுன்னா அங்க 7ல செவ்வாய் இருக்கு, 2ல ராகு இருக்கு, கேது இருக்கு, அல்லது 7ல கேது இருக்குது, சனி இருக்குது, அந்த ஏதோ ஒண்ணு பிரச்சனையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜா ஃப்ரெஷர்ஸா பிடிச்சா நிச்சயமா நிக்காது அப்படின்றதுதான் இதுக்கான பதில். சரி. அப்ப நிக்காது அப்படின்னா இப்ப நம்ம முடிவு என்ன எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, ஐயா நீங்க வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆன டைவர்ஸ் ஆன ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணாதான் அது சரியா வரும். அப்படி இல்லைன்னா நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிச்சிடலாம். சரியா? இது நம்ம ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிடுறோம். எது? இதை வந்து பண்ணலாம். எப்படி வரன் பார்க்கணும்? கல்யாணம் ஆகாத பார்க்கறதா ஆனதை பார்க்கறதா அப்படின்னு. இதுல வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன உடனே பிரிஞ்சுட்டாங்க சார், மண்டபத்திலேயே பிரிஞ்சுட்டாங்க சார், அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, ஒரு மாசம் அந்த பிள்ளை சும்மாதான் வீட்டுல இருந்தது, கிளம்பி போயிருச்சு, அல்லது வந்து அவங்க வந்து இதே இல்லை, தாம்பத்தியமே இல்லை, அதுக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாக்க, அப்படி இருந்து இந்த 11ஆம் பாவத்தை நம்ம எடுக்கிறோம். இங்க 7ஆம் இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, குரு இருக்காரு அல்லது குரு பாக்குறாரு 7ஆம் இடத்தை, 2ஆம் இடம் தெளிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீ வந்து கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ கல்யாணம் ஆகாத ஃப்ரெஷரான பொண்ணையோ அல்லது வரனையோ பாரு, பார்த்து செஞ்சு வை, நல்லபடியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் சார். இது 2 பாயிண்ட். இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். என்ன காரணம்னா இனி போற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கல்யாணம்ங்கிறது எசென்சியல். எப்படி வந்து முந்தி வந்து போன் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், அதுக்கப்புறம் செல்போன் இருக்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம், இப்ப 2 போன் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், அதுல 2 சிம் இருக்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். சரியா? அப்போ உலகம் எங்கடா போகுது அப்படின்னா அங்கதே போகுது எல்லாம். ஒன்ன மாதிரி
எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். சோ என்ன பண்றது? அப்ப வர்ற காலங்கள்ல ஜோசியருக்கு இந்த வேலை தான் ஜாஸ்தியான வேலை இருக்கும். சரியா? நமக்கு வந்து எப்ப டைவர்ஸ் ஆகும், எப்படி டைவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸை நோக்கி தான் போகுமே தவிர இப்படிதான் போகும். சரி, அப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னாக்க, கல்யாணம் ஆன பொண்ணை பண்றோம். இப்ப ஆம்பளை பிள்ளை ஜாதகத்தை வச்சுக்குவோம். அவர் 2வது கல்யாணமா ஒரு பொண்ணை பாக்குறேங்கிறாரு. இதுல கல்யாணம் ஆன பொண்ணை பண்ணலாம். சரி, கல்யாணம் ஆன பொண்ணை பண்ணலாம். ஏன் சார், குழந்தை இருக்கிற பொண்ணை பண்றதா, குழந்தை இல்லாத பொண்ணை பண்றதா? அது அடுத்த கேள்வி இல்லையா? இதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லணும்னா, சார் ரொம்ப முக்கியமான இடம் இது. இதுக்கு நம்ம ஜாதகம்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. சிம்பிளா ஒரு வரியில முடிச்சிடலாம். என்ன தெரியுமா? இங்க பாரு, அது வந்து உன் மனசை பொறுத்த விஷயம். உனக்கு திருப்தியா இருக்கு, உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நீ வந்து குழந்தையோட கல்யாணம் பண்ணி. இல்ல, எனக்கு அவ்வளவு பரந்த மனப்பான்மை இல்ல, என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீ அந்த இது வந்து வேணான்னு சொல்லி. அப்படின்னு என்ன காரணம் தெரியுமா சார்? இப்போ ஒரு 2 குழந்தை இருக்கு அல்லது ஒரு குழந்தை இருக்கு. அந்த பொண்ணு வந்து சின்ன வயசா இருக்கு, 26 27 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளேயே 2 குழந்தை ஆயிடுச்சு அல்லது ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னே வைங்க. இது 2வது கல்யாணத்துக்கு வருது. இவருக்கு வந்து மனசு எப்படின்னா, நான் வந்து ஃப்ரெஷர்ஸா தான் பண்ணணும் அப்படிங்கிற மனசுல இருப்பாங்க. ஆனா ஃப்ரெஷர்ஸா அமையாது. சரி, என்னையா செய்யலாம்னு ஜோசியரை கேட்டா, நீ 2வதுக்குத்தே லாய்க்கு, அதனால 2வது கல்யாணமே பண்ணுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவன் அதுக்காக தன்னை காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போவான் சார். காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போகல, குழந்தையோட இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப குழந்தைய என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல இவங்க ஜோசியரை கேட்டா நம்ம இந்த வார்த்தை சொல்லிடுவோம், உன்னால ஏத்துக்க முடியும். ஏன்னா இவருக்கு மனைவி வேணுங்கிறதுக்காக இவர் காம்ப்ரமைஸ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறார் குழந்தையோட. அதுக்கப்புறம் அந்த குழந்தை மேல வெறுப்பை காமிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 3 பேருடைய வாழ்க்கையும் ரிஸ்க் ஆயிடும். யாரு? இந்த பையனுடைய வாழ்க்கையும் ரிஸ்க், அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் ரிஸ்க், அது பெத்த அந்த குழந்தையோடைய வாழ்க்கையும் பெரிய ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும். அப்ப நிறைய ஃபெயிலர் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் ஆயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயா நல்லா 1க்கு 10 தடவை முடிவு பண்ணிக்க. அது ஊராம் பிள்ளை தான், இல்லைன்னு இல்லை. நீ ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்தாலும் அது அடாப்ஷன் எடுத்து வளர்ப்பில்ல, அந்த கண்டிஷன்ல வளர்க்கறதுக்கு பாத்துக்க. இல்ல உனக்கு அது மேட்ச் ஆகாது அப்படின்னாக்க நீ வந்து விட்டுட்டு குழந்தை இல்லாத பொண்ணு டிவோர்ஸ் ஆனதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இது வந்து அவங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். அதே சமயத்துல நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. சரி, நம்ம ஹேண்டில் பண்றதுக்கான வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ரொம்ப சிம்பிள் சார். எப்படின்னா, குரு 5ஆம் இடத்ததிபதி அல்லது 9ஆம் இடத்ததிபதி, இந்த 3 கிரகத்தை எடுத்துக்கங்க. 5ஆம் இடம், 9ஆம் இடம், குரு. இந்த 3 கிரகத்துல 2 கிரகம் வலுவா இருந்ததுன்னா நிச்சயமா அவர் குழந்தையோட வந்ததுன்னா அவர் வந்து ஏத்துக்கிடுவாரு, நல்ல விதமா வளர்த்துருவாரு, தகப்பனை விட பிரச்சனை இல்லாம பிரமாதமா அந்த குழந்தைய கொண்டு வந்துருவாரு. இந்த 3ல 2 கிரகம் வலுவா இருந்தா, ஒரு கிரகம் மட்டும் வலுவா இருந்தா அவர் வந்து தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்றாரு, ஒரிஜினலான அன்பு பாசம்ங்கிறது கம்மி தான் அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. இதே இது 3 கிரகமே ஏதாவது பிரச்சனையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்த தொடக்கூடாது, தொட்டா சரி வராது அப்படின்ற மாதிரியான. சோ இப்படி எடுத்துட்டு போயிடலாம் நம்ம ஜோசியத்துல இருந்து எடுத்துட்டு. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட். இத நம்ம வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டு சொன்னோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றது. இந்த எடுத்துக்காட்டுக்கு அதுதான் இப்ப நான் செய்ய போறேன். இப்ப ஷேர் கொடுக்குறேன். மொபைல்ல நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணதில்லை, எந்த அளவுக்கு கரெக்டா வரும்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். டிரைவ், ஒன் டிரைவ், பாக்ஸ், போட்டோ, இமேஜ் ஃபைலு, டாக்குமெண்ட், வெப் யூஆர்எல், புக் மார்க், ஸ்கிரீன். ரைட், ஸ்கிரீனை தான் பண்ணணும். என்டையர் ஸ்கிரீன். சார் ஸ்கிரீன் கிடைச்சிருச்சா சார்? என்னுடைய ஸ்கிரீனு சார் நீங்க தான் தெரியுறீங்க. ஆமா சார், நான் தான் தெரியும். நான் ஷேர் பண்ணிட்டேனே, இன்னும் நான் தான் தெரிறேனா சார்? ஆமா இன்னும் சார். வரலைங்க ஜி. இன்னும் தெரியல சார். கொஞ்சம் உங்க நீங்க ஸ்கிரீன்ல என்ன தெரியுது. சார் தெரியுது? இருங்க இருங்க, டிஸ்பிளே ஓவர் அதர்ஸ், இருங்க இருங்க. அக்கௌண்ட்ஸ், ஏர்டெல், ஜூம் இங்க இருக்கு. நாட் அலவுடு கொடுத்துருக்கான். டிஸ்பிளே ஓவர் த ஆப். சார் ஓகே கொடுத்துட்டேன் சார். நான் இந்த இருங்க வரேன். இப்ப ஷேரிங் போயிருக்கணுமே. இன்னும் வரலைங்க ஜி. ஷேரிங் வந்தாச்சு சார். ஆனா பிளாங்க் ஸ்கிரீன். இப்போ நீங்க இந்த இது இப்போ வருது சார். வந்துருச்சுங்க ஜி.
வந்துருச்சா? ஆமா சார். வந்துருச்சுங்க ஜி. வந்துருச்சு சார், வந்துருச்சு. சரி, ஜெயிச்சிட்டோம்ப்பா. இருங்க தண்ணி. சார் இந்த ஜாதகத்துக்கு வந்து சார் 1984 டிசம்பர் 19 1:25 AM பிறந்த ஊர் திண்டுக்கல்னு வச்சுக்கிருவோமே, அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து சார் லக்னமா வந்திருக்கிறது சார். இதுல வந்து என்னுடைய கேமராவும் இருக்கா இல்ல ஸ்கிரீன் மட்டும் தெரியுதா சார்? ஸ்கிரீன் மட்டும் தெரியுதுங்க ஜி. சரி, ரைட், அப்ப பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதுல வந்து லக்னமா வந்திருக்கிறது வந்து கன்னியா லக்னம், ராசியா வந்திருக்கிறது துலாம் ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது வந்து சுவாதி நட்சத்திரம், 3வது பாதம் வந்திருக்கு. வயசு 40 வருஷம் 5 மாசம் 30 நாள். சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கான கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிம்பிளா எல்லாருமே சொல்லக்கூடிய சாதாரணமான பதில் இது. அதுலயும் நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு சொல்லிடலாம். லக்னத்துக்கு 7க்கு அதிபதி குரு 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறாரு. அப்ப இது வந்து தாரதோஷமுடைய ஜாதகம் தான். ஆனா அந்த திசை நடந்தா தாயா பாதிக்க, இல்லாட்டி பாதிக்காதியா அப்படின்னாக்கா அப்ப என்ன திசையா நடக்குது அப்படின்னா, இப்போ புதன் தசை நடக்குது இல்லையா? இந்த புதன் தசை 2025 ஜனவரி தான், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த தசை சனி தசை 19 வருஷம். இவருடைய 21 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் சனி தசை சார். இப்போ இந்த சனி யாரு சாரம் வாங்கியிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். அது பாருங்க, சனி விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் குரு சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. அப்போ சனி வந்து குரு சாரம் வாங்கி உட்காந்துருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்க குரு ஸ்ட்ராங் ஆகுறார் அப்படின்னாக்க சனி தசையில இவருக்கு குடும்பத்துல பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும் அப்படின்றது மாற்ற முடியாத விதி. சோ வந்தாச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து குடும்ப ஒற்றுமைங்கிறது காலி ஆயிடுது. முதல் திருமணம் அப்படிங்கிறது அடியாயிருது. சரி, இது வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியான பதில் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் சார். இந்த குரு தசையில மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆகியாச்சு. அதுக்கு அடுத்து அதை 2வது கல்யாணம் பண்றாரு. 2வது கல்யாணம் பண்ணிட்டார். குரு தசையிலேயே 2வது கல்யாணம் பண்ணிட்டார். சரி, இப்ப 2வது கல்யாணத்துக்கு இந்த குருவையே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து 7க்கு அதிபதி 4ல ஆட்சியாகி நிக்கிறாரு, அதனால நிக்காது அப்படின்னு சொல்லலாமான்னா அப்படி சொல்லக்கூடாது. அதனால அந்த பாயிண்ட் முடிஞ்சு வச்சு இப்ப அதுக்கு அடுத்த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்துக்கு 11ஆம் இடம் உபயகலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11. இந்த 11ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாரு? சனி. அவர் உச்சமாயி நிக்கிறார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் நிக்கிறார். சுக்கிரன் 7ல நிக்கிறது காரகோ பாவனாஸ்தி. ஏன்னா அங்க சுக்கிரனுக்கு ஆட்சியும் கிடையாது, உச்சமும் கிடையாது. அதே மாதிரி கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கு 7க்கு அதிபதி சனி ஆட்சி பெறக்கூடாது, உச்சம் பெறக்கூடாது, கேந்திர திரிகோணம் பெறக்கூடாது, வலு பெறக்கூடாது. அப்படி வலுவா இருந்தா வக்ரமாயிருக்கும். இங்க சனி வந்து பாத்தீங்கன்னாக்க எங்கப்பா வக்ரமாயிருக்காரா? கிடையாது. அதே விசாக நட்சத்திரம் தான், வக்ரம் கிடையாது சனி. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து வக்ர சனி வக்ரம் ஆகலைங்கிறதுனால இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது தாரதோஷத்துல நிக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். சரி, இப்போ இதுல 2 விஷயம் ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாருங்க, சூரியன். அவரு 11ஆம் இடமான கடகத்துக்கு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. சரி, ஆனா அவர் மறையல. ஏன் மறையலைன்னா குரு அங்க ஆட்சியா இருக்கார், அவரோட சூரியன் நிக்கிறனால மறைவு கிடையாது. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அதாவது 2வதா வரக்கூடியவருடைய மனைவிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். 7ல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறதுனால அது காரகோ பாவனாஸ்தி. 2வது 2க்கு அதிபதி சூரியன் 6ல போய் உட்கார்றதுங்கிறதுனால பிரச்சனை நடந்திருக்கும். ஆனா குரு ஆட்சியா நிக்கிறதுங்கிறதுனால அந்த பிரச்சனை அவரால வந்திருக்காது, இந்த பொண்ணாலேயே வந்திருக்கும். யாரு? இவர் 2வதா கட்டக்கூடிய மனைவினாலேயே பிரச்சனை வந்து செட் ஆகியிருக்காது. அதுக்கு 7ல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறதுனால ரொம்ப மாடர்னைஸான பொண்ணா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலியா இருப்பாங்க. 2 பேருக்கு இடையில மேட்ச் ஆகாது. ஏன்னா சனிங்கிறது ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருக்கிறதுங்கிறது, சுக்கிரன்ங்கிறது ரொம்ப மாடர்னைஸா இருக்கிறது. அப்ப 11ஆம் இடமான 2வது மனைவி ரொம்ப மாடர்னா இருப்பாங்க. அந்த 11ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சனி உச்சமாகிறதுனால அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலிக்குள்ள போயிருப்பாங்க. ஸோ 2ம் மேட்ச் ஆகாது. அடுத்தபடியா அந்த 2வதா மனைவி வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு 7ல சுக்கிரன் இருக்கனால ரொம்ப வசதியான இடத்துல வாக்கப்பட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் நிக்கல. அப்ப டிவோர்ஸ் ஆகி வெளியில வந்துட்டாங்க. சரி,
இப்போ இந்த திருமணம் வந்து ரெண்டாவது திருமணம் வந்து நான் பண்ணட்டுமா? இவருடைய கேள்வி அதான் சார். நான் ரெண்டாவது திருமணம் பண்ணட்டுமா? பண்ணுனா எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்னா பண்றேன், இல்லாட்டி வேணான்னு விட்டுறேன் அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? ரெண்டாவது கல்யாணம் பண்ணுங்க, நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும், நீங்க தாராளமா செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது கல்யாணமும் பண்ணியாச்சு, அந்த கல்யாணமும் நிக்கல, அதுவும் டிவோர்ஸை நோக்கி போயாச்சு. இப்போ இவருக்கு வந்து 2 தடவை கல்யாணம் பண்ணி முடிங்கிட்டு போறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வரையில இப்ப பாருங்க, ஆக்சுவலா இவருக்கு வந்து இப்ப புதன் தசை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க, 2025 ஜனவரி மாசத்துல இருந்து புதன் தசை நடக்குது. இப்ப இந்த சனி தசையிலேயே 2வது கல்யாணமும் நடந்து அவங்களுக்கு இடையில ஒத்து போகாம பிரச்சனையாகி பிரிவினையாகி நிக்குது. டிவோர்ஸ் ஆகலை, இன்னும் டிவோர்ஸ் ஆகாம நிக்குது. இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்குறச்ச பாருங்க, லக்னத்துக்கு 7ல சுக்கிரன், இது அது வேண்டாம், சனி தசை நடந்துட்டு இருக்குது. இந்த சனி தசையில புத்தி வாரியா எடுத்தோம்னா இன்னும் கிளீனா வரும். நான் அந்த புத்தியை கேட்கல அவங்கள்ட்ட. பட் இருந்தாலுமே சனி வந்து 7க்கு அதிபதி, அவர் 4ல உச்சமாயி நிக்கிறாரு. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு யாரு 11ஆம் இடம்ங்கிறது 2வது சம்சாரமா வர வேண்டிய பொண்ணு, அதுக்கு 11ஆம் இடத்தை எடுத்துங்க. ஏன்னா இவருக்கு 11ங்கிறது 2வது கல்யாணம், அந்த பிள்ளைக்கும் 7ஆம் இடம் 2ஆம் இடம் அடி வாங்கிருது. இப்ப இந்த கடகத்துக்கு 11ஆம் இடத்தை எடுத்துங்க சார். ரொம்ப குழம்பலையே, கன்ஃபியூஸ் ஆகலையே? இல்ல சார். தெளிவா இருக்குங்க ஜி. சார் புரியுது ஆமா புரியுது சார். ஆமா, புரியலைன்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போறேன், அதனால ஒண்ணு இல்லை. ஏன்னா இல்லைங்க, நமக்கு நல்ல புரியுதுங்க. ரைட். அப்ப என்ன ஆகுதுன்னா 11ஆம் இடம்ங்கிறது இவருடைய 2வது சம்சாரம், அதுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணுக்கான 2வது திருமணம். அப்படி வரையில என்ன ஆகுது, அங்க ராகு உட்கார்ந்துருக்காரு. அந்த ராகுவுக்கு 7ஆம் பாவத்துல புதனும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா புதன் கேதுங்கிறது காதல். அப்போ 11ஆம் இடத்து அதிபதி, இப்ப அத கடகத்து, இப்ப நம்ம கடகத்தை லக்னமா வச்சுக்குவோம், அந்த பொண்ணா வச்சுக்கிருவோம். கடகத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு, அதை புதன் கேது பாக்குறாரு. அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணை வந்து இந்த 2வது திருமணத்துக்கு அப்புறமும் லவ் பண்றாங்க. ஏன்னா புதன் கேது பாக்குறதுங்கிறதுனால அந்த 11ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் வந்து பாதகஸ்தானம் ஏறுறார் அந்த 11க்கு. எது ரிஷபத்துக்கு பாதகஸ்தானம் ஏறுறார். ரிஷபத்துக்கு பாதகஸ்தானம் ஏறையில அது தப்புன்னு தெரிஞ்சு தப்பு பண்ண வச்சுக்கிடும் ஒண்ணு, யாரு அந்த பையனை. அதே இது இந்த பொண்ணை எடுத்துக்கங்க, கடகத்தை எடுத்துக்கங்க. கடகத்துக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானத்துல புதன் கேது நிக்கிறனால இதை இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுவான். எது, அந்த 2வது திருமணம் முடிஞ்சு 3ஆவதா வர்றவரை அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும், இவரால அதை டாலரேட் பண்ண முடியாம போயிடும். யாரு, இந்த கன்னியா லக்ன ஜாதகர்னால. அப்ப என்ன ஆகும், இதுல டிவோர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் இங்க மாட்டிக்குதாச்சா? சரி, அப்போ இவருக்கு வந்து இந்த பொண்ணும் டைவர்ஸ் ஆகுது. சரி, இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் பார்த்துருவோம். இதையும் சிம்பிளா பார்க்கலாம் சார். இப்ப இவ்வளவு நாளா சனி தசையில அவர் இருந்தார். அந்த சனி எங்க உட்கார்ந்துருக்காரு, துலா ராசியில உட்கார்ந்துருக்கிறாரு. அவரு கூட சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்றவனோட சந்திரன் இருக்கிறது ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது, அதனால விட்டுறலாம். ஆனா சனிக்கு 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், அதாவது சனி திசையில இந்த ஜாதகனுடைய குடும்பம். அப்ப சனிக்கு 2ஆம் இடத்துல புதன் கேது நிக்குது இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா, அந்த பாவ கிரகம் 2ல வந்து நிக்கிறதுங்கிறதுனால, அதாவது 9க்கு அதிபதி புதன்கிறதுனால கல்யாணம் நடந்தது, 12க்கு அதிபதி புதன்கிறதுனால தாம்பத்தியம் கிடைச்சது, கூட கேது நின்னதுனால அரையும் குறையுமா அத்து விட்டு போயிடும். அப்ப சனி தசையில குடும்பஸ்தானம் நிக்காது. சரி, இது கிளியர் ஆயிடுச்சா? இப்போ சனிக்கு 11ஆம் இடம், அது எதுக்கு சனிக்கு 11ஆம் இடம்? இவருக்கு சனி தசை, சனி தசையில முதல் குடும்பம் நிக்கல. அப்ப 2வது குடும்பம் எது, சனிக்கு 11ஆம் இடம் சூரியன், அதான் 2வது கொண்டாட்டி. அந்த 2வது கொண்டாட்டிக்கு 7ல பாருங்க செவ்வாய் இருக்கும். அப்ப லக்னத்திலேயோ 7லயோ செவ்வாய் இருந்து அவருக்கு வீடு கொடுத்தவன் பலம் இல்லாமல் போய்விட்டால் அமைதியா இருக்கும், பலமா இருந்தா ரொம்ப வேகமாயிரும். அப்ப செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் சனி உச்சம். அப்ப 2வது கல்யாணம் பண்ணாலும் சனி தசையில நிக்காது, சொல்லி முடிச்சு வச்சு. சரி, அடுத்து புதன் தசை வருது. புதனுக்கு 2ஆம் பாவாதிபதி எப்படி அப்பா இருக்காரு அப்படின்னாக்க குரு ஆட்சியாய்த்தப்பா நிக்கிறாரு, அதனால அதுல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி போனோம்னா சரியா வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் விட்டு 3வது கல்யாணம் போறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போ முதல் திருமணம் புடுங்கிட்டு போனதுங்கிறது ஏதோ ஒரு காரணம், நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். 2வது திருமணம் புடிங்கிட்டு போனது தெளிவா வந்துட்டோம் நம்ம. எப்படி? அந்த 2வது திருமணம் பண்ண பொண்ணுக்கு காதல் வந்துரும். அந்த பையன் வந்து அந்த பிள்ளை லவ் பண்ற பையன் வந்து பொருந்தா காதலா இருக்கும். கைக்கிளை திணைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல இத. அதாவது பொருந்தா காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கிறது, சின்ன பிள்ளை வயசானவரை பண்றது, வயசு பதிஞ்ச வயசு கூடின ஒரு பொண்ணை லவ் பண்றது, இந்த மாதிரி வர்றதெல்லாம் பொருந்தா திணை, கைக்கிளை திணை. அந்த கைக்கிளை திணை காதலாயினதுனால என்ன ஆயிடும், இவங்களுடைய இது குடும்ப வாழ்க்கை வந்து இவருடைய குடும்ப வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். அப்போ ஒரு ஜாதகத்துல அடுத்த கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம 1க்கு 2 தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணி, இதுல வந்து சிக்கல் என்னன்னா சார், முத கல்யாணத்துக்கு பார்க்கறதே இங்க நமக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இதுல அந்த கல்யாணத்துக்கு பாரு, இந்த கல்யாணத்துக்கு பாருன்னு எத்தனைத்தையும் பார்க்கறது அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஆஹா! இப்ப இதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தெரியல எனக்கு ஸ்கிரீன. இருங்க. ம். எதையாவது காமிச்சா தான் வெளியே வருமா? இருங்க. ஜூமே எடுப்போமே. ஸ்கிரீன் ஷேரிங். வந்துருச்சுங்க சார். ஆ, வந்துருச்சு. இருங்க. கேமராவையும் போட்டுக்கிறேன். பாருங்க. அதாவது எல்லாம் மவுஸ்ல டக்கு டக்குன்னு பண்ண வேண்டியது. இத வந்து இப்போ புதுசா ட்ரை பண்றதுங்கிறதுனால இன்னைக்கு அது எதுக்காக இதை ட்ரை பண்றேன்னா, இந்த வெளியூர் போனோம்னா சார், லேப்டாப்பு, அந்த இந்த கேமரா, அதுனா வெப்கேமு, அப்புறம் வந்து தனியா போடுற ஒயர்டு மைக்கு, அப்புறம் அதுக்கான லைட்டிங்ஸ் அப்படி போனா தான் அந்த மீட்டிங் பண்ண முடியுது. இல்லைன்னா வெளியூர்ல இருந்தா பண்ண முடியறது இல்ல. இப்ப நான் மொபைல்ல ட்ரை பண்ணதே எதுக்காகனா, ஒரு வெளிச்சமான இடத்துல அல்லது ஒரு லைட்டை பக்கத்துல வச்சு கூட உட்காந்துக்கிட்டோம்னா வெளியூர்ல இருந்தாலும் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ங்கிற மாதிரியான ஐடியாவில தான் வந்து ட்ரையலுக்கே எடுத்தேன் நான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 2வது திருமணம், 3வது திருமணம் அப்படின்னு போறதுங்கிறதுல இந்த ரிஸ்கை வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வேற ஏதாவது டிஃபிகல்டிஸ், சேலஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அப்புறம் நம்ம அதை திருப்பி அதை ரிப்பீட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனா இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். நிறைய ஜாதகங்கள்ல வந்து இதை பிரயோகம் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு சரியாத்தான் வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய சேலஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. இப்போ கொஸ்டினுக்கு பேர் இப்பத்தே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 1 ஆன்சர் மணி நேரம் போச்சு. நானும் வாட்சை பார்க்காமலே பேசியிருக்கேன் சார். ஆமாம் சார். ஹேண்ட் சைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சார் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க 1 மணி நேரம் போனா கூட நம்ம முதல்ல கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணனால அந்த குலாவை சாதிச்சு அதெல்லாம் பண்ணதுனால டைம் ஆச்சு. ஆனா வந்து சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கிறிஸ்பா அண்ட் கிளியரா இருந்தது சார். சார், நான் பேசலே சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷல். எம்ஜிஆர் கணேசுக்கு. ஏன்னா அமெரிக்கால இதை தவிர வேற விஷயமே இருக்காது. ஒண்ணு வேலை, இன்னொன்னு வந்து கிரீன் கார்டு, இன்னொன்னு வந்து வீட்டுக்காரம்மா, அவ்வளவுதான். நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவம். இதுதான் வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு. நிறைய இது அத இது இதுல சொன்ன மாதிரி கல்யாணம்னு லவ் பண்ணி கல்யாணத்துக்கு சரி சொல்லிட்டாலே பெரிய விஷயம்னு சந்தோஷப்படுறாங்க சார் இப்பெல்லாம். ஆமா சார். சார் கோகுல் ஹேமராஜ். வந்துட்டாரா? நான் கோகுல பார்க்கவே இல்லை. கேமரால இல்லையோ கோகுல்? கூகுள் கேமரால வரல சார். இதுதான் போட்டிருக்காரு. பிக்சர் அதான் தான் அதான் போட்டிருக்காரு. இதோ கேமரால வந்துட்டார். வந்திருந்தா தெரிஞ்சுக்கும். வந்துட்டார். இந்தா எடுக்கிறேன் நான். சார் வணக்கம் சார். எனிவே சார், இப்ப கொஸ்டினுக்கு போயிடலாமா? போயிடலாம் சார். நீங்க தான் கூப்பிடணும், கூப்பிடுங்க. கோகுல. ஹேமராஜ் சார் வாங்க சார். வாங்க சார் ஹேமராஜ் சார் வாங்க சார். ஹெமராஜ் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா அந்த கும்பத்தை வந்து மன்னிச்சிங்கய்யா, கடகத்தை வந்து லக்னமாக எடுத்து பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ சனி தசை நடக்கிறப்ப அவங்களுக்கு பிரிவினை வந்துச்சுன்னு. இப்போ ம். சனியும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. ஸோ அப்போ சனியை தூக்கி மகரத்தில் வச்சு சுக்கிரனை தூக்கி இங்கே துலாத்தில் வைக்கணும். அப்போ சனி தசை நடக்கும்போது சனியை தூக்கி மகரத்தெல்லாம் வச்சு பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்கள். சரி. அப்ப கடக லக்கணத்துக்கு சனி ஆட்சியாகி தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா பிரிவினை வந்துரும்னு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட்ல எடுத்துக்கலாம் ஐயா. பிளஸ் ம். அந்த சனிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு. செவ்வாய் உட்காந்துருக்கிறது வந்து மக மர மகர மகரத்துக்கு மரகாதிபதி ஸ்தானமா வரும். கரெக்டாயா? ஸோ அங்க வந்து உயிர் ஆபத்து வரல,
பிளஸ் சரியா குடும்பத்தை பிரிச்சிருச்சு. சரிதான். அதாவது இல்லப்பா 11க்கு 7ஆம் இடம்ங்கிறது வந்து கணவர். அது ம். மகரம். மகரத்துக்கு அதிபதி ஆட்சி ஆயிட்டாரு. அதனால அவருக்கு உசுரெல்லாம் போகாது. ம். அதே சமயத்துல கடக லக்னத்துக்கு 7க்கு அதிபதி 7ல ஆட்சியானா பத்தாதா? பிரிஞ்சு போயிடாதா குடும்பம்? அதான் ஆமா, பிரிஞ்சு போயிடுச்சு. அதான்யா. இல்ல அந்த சனியை தூக்கி மகரத்துல வச்சு சுக்கிரனை தூக்கி பிடிச்சா தான் பார்க்க முடியும். ஏன்னா சனி தசை நடக்கும்போது தான் குடும்பம் பிரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆமா. அதான் சனி தசை நடக்குது. ம். அட் பிரசன்ட் சனி தானே போயிட்டு இருக்குது. குடும்பம் பிரிஞ்சு தானே இருக்குது. அப்ப சனி தூக்கி மகரத்துல வச்சு பார்க்கும்போது அதுக்கு 2ஆம் இடம் வந்து செவ்வாயா வராரு. அப்ப அங்க ஆமா. குடும்பத்துக்கு அப்படி எடுக்கலாம் தானேயா? எடுக்கலாம். ஓகே 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 நீங்க எப்படி ரைட். வேணாலும் எடுக்கலாம். அதான் நான் வந்து கரெக்டா எடுத்தாச்சு. ஓகே ஓகே ரொம்ப இன்னொன்னு நன்றிங்க. சொல்லட்டா யமராஜ்? சொல்லுங்கய்யா. அதாவது கடகம்ங்கிறது 2வது சம்சாரம். அதுக்கு 7ஆம் இடம் அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரு. கரெக்ட். அந்த இடத்துல சனியை வச்சுக்கங்க மகரத்துல. ஓகே. 2க்கு அதிபதி சனி மகரத்துல உட்காந்துருக்காரு இல்லையா? கும்பத்துக்கு அதிபதி சனி மகரத்துல உட்காந்துருக்காரு. அப்ப அவரு காசு வனத்துல வசதியான ஆளா இருக்கணும்ல. ஆமா. அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 7ல சுக்கிரன். 7ல சுக்கிரன் இருக்கிறனால கணவர் வசதியான கணவர். அதைத்தான் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த அம்மா வந்திருக்காங்க. ஓகே 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 கரெக்ட்யா. ம். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றி சார். அடுத்து இதான் ஒரு நிமிஷம். அடுத்து ஏஎன் ஸ்ரீனிவாசன் சார் வாங்க. ஹலோ, வாங்க சார், சொல்லுங்க. கேக்குதா சார்? சார், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன், சுக்கிரன், சூரியன் 3 தனித்தனியா இருக்கு. சரி. ஜென்ரலா நான் பார்த்த வரைக்கும் இந்த சுக்கிரன் புதன் அது சேர்ந்து இருந்தா ஜென்ரலா அந்த ஃபேமிலி லைஃப் வில் பி வெரி குட். பட் இது 3 தனித்தனி கட்டத்துல இருந்தாலே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். ஓ, அப்படியும் அணுகலாமோ? இது வேல்யூவான பாயிண்ட் சார். எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கல. இருந்தாலும் நல்ல வேல்யூவான பாயிண்ட். நீங்க பாத்திருப்பீங்களா சார்? நிறைய ஜாதகங்கள்ல அந்த இது இருந்துச்சுன்னா சார், நம்ம எல்லாருமே பார்ப்போம். அதை இருந்துச்சுன்னா ஆமா, சார் அது 3 தனித்தனியா இருந்ததுன்னா 2 சுக்கிரன் புதன், எஸ்பெஷலி சுக்கிரன் புதன் சேர்ந்து இருந்தா அது நிறைய பேர், சில பேர் வந்து மகாலட்சுமி யோகம், இந்த யோகம், அது ஒண்ணு, அது ஒண்ணு சார். புதன் விஷ்ணு, சுக்கிரன் லக்ஷ்மி. ஸோ 2 பேரும் சேர்ந்து இருந்தா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய அந்த இது ஃபேமிலி லைஃப் வில் பி நிறைய இதுல நல்லா இருக்கு. அவர் புதன் வந்து 6ஆம் இடத்து அதிபதியா வந்தாலுமே புதன் சூரியன் சாரி இல்ல புதன் சுக்கிரன், எஸ்பெஷலி புதன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலே அந்த ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு. பட் இது தனித்தனியா இருந்தா அது நிறைய ஃபேமிலியில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதுலயும் அப்படிதான். அந்த அணுகுமுறையும் எடுத்துக்கலாமா? கரெக்ட் தான் சார், எடுத்துக்கலாம் சார். நம்ம அதான் பல்வேறு ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதுன்னா வடக்கு வாசல்லையும் போகலாம், கிழக்கு வாசல்லையும் போகலாம், தெற்கு வாசல்லையும் போகலாம். நீங்க நான் சொல்ற வாசல்ல தான் போகணும்னு பேசக்கூடாதுல்ல. நானும் அப்படி பேசக்கூடாது, நீங்களும் அப்படி பேசக்கூடாது. அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து நான் கேள்விப்படாது சார். நான் புதுசா தான் கேள்விப்படுறேன். அதனால நம்ம இதை பிரயோகம் பண்ணுவோம். போகல. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேலிடு பாயிண்ட். தேங்க்யூ சார். அடுத்து வீரராகவன் சார் வாங்க சார். திருச்சி வீரராகவன் சார் வாங்க. குருநாதா வணக்கம். வணக்கம். இடையில ஏதாவது சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, ஒரு சவுண்டே காணாயப்பா. சவுண்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏன் குரவழிய புடிச்சிட்டாளா வீட்டுக்காரம்மா? அப்படி இல்ல, சின்ன ஒரு வேலை பளு அதிகம். ரைட். எனக்கு ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, 11ஆம் இடம் 2வது திருமணம்னு சொல்றீங்களே, உபகலத்திர ஸ்தானம்னு. சிலர் வந்து 9ன்னு எடுக்கிறாங்க. இதுலயே எனக்கு குழப்பமா இருக்கு. இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொடுங்க. 9ன்னு எடுத்துக்கிறீங்களா? 9ன்னு எடுக்கிறாங்களே, சில வீடியோகள்ல பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா சில பேர் 9ன்னு எடுக்கிறாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சகோதர ஸ்தானமா இருக்கிறதுனால 9 எடுக்கிறாங்க 2ஆம் தரம்ன்றதுக்கு, 2வது திருமணத்துக்கு. நீங்க வந்து 11ன்னு சொல்றீங்க. இது மாறுபட்ட கருத்தா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்குது. சங்கரர்க்கும் ஆறுதலை, சண்முகர்க்கும் ஆறுதலை, சங்கை பிடித்தார்க்கும் ஆறுதலை, பித்தானின் பாதம் பிடித்தார்க்கும் ஆறுதலை பாருங்கிற மாதிரி எல்லாமே ஆறுதலை மாறுதலையா இருக்கே அப்படிங்கிறதுனால. ஆக்சுவலா புஸ்தகத்துல நான் படிச்ச வரைக்கும் 9ஆம் இடத்துல படிக்கல வீரராகவன். 11ஆம் இடம் தான் உபயகலஸ்திரம். நான் படிச்ச வரைக்கும். அதனால 2வது இப்ப நம்ம இந்த இதுல பிரயோகம் பண்றோம்ல, கரெக்டா தானே வருது.
ஏன்னா அந்த டவுட் அதனால ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம், அவ்வளவுதெல்லாம் குழப்ப வேண்டாம். ஆ, நீங்க ரெண்டாவது நான் இன்னொரு லாஜிக் சொல்றேன் பாருங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். அதாவது எப்படின்னா, ஆ, ஆ. 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடமா? ஆமா. இப்போ 5ஆம் இடத்து ம், அதிபதி அல்லது 9ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று வக்ரம் பெற்று தசை நடத்துதுன்னு வச்சுக்கோவேன். ஆ, அல்லது ராகு கேது சேர்ந்திருக்காரு, சனி சேர்ந்திருக்காரு, 6 8 12 போயிட்டு ஏதோ ஒண்ணு கெட்டு போய் தசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. ஆ, அந்த பீரியட்ல பணம் நிறைய சம்பாரிச்சிடறான்ப்பா. ஆனா ஆ, அடுத்த லவ் ஆ. வந்துருது. ஈவன் தோ தே ஆர் இந்த ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு அப்புறமா இருந்தா கூட அவங்களுக்கு ம், வந்து ம், அந்த ம், ஒழுக்கத்துல சேலஞ்சு வருது, ஒழுக்கத்துல பிரச்சனை வருது. ம், ம். சரி, சரிங்க. இது அவங்களுக்கு அப்ப வந்து ஒருத்தருடைய கேரக்டர் வைஸ் எதாவது அடி வாங்குவாங்களாங்கிறத நம்ம அதை வச்சு எடுக்கலாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இன்னொன்னு, அப்புறம் நம்ம ம் விவாக லக்னம்னு எடுத்தோம்ல, ஆ ஆ ஆ அத மாதிரி இப்ப அந்த விவாகரத்துக்குன்னு ஒரு சின்ன ஆய்வு போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஆ புத்திநாதன் வந்து நவாம்சத்துல இருக்கிற புதனோடு தொடர்பு பட்டு புத்திநாதன் நடந்தா டைவர்ஸ். போச்சுடா. கிட்டத்தட்ட 200 ஜாதகங்கள் ஆய்வு. அதாவது புத்திநாதன் வந்து நவாம்சத்துல புதனோட சேர்ந்திருந்தா டைவர்ஸ் ஆயிடுதா? டைவர்ஸ் ஆயிடுது. அப்படி இல்லைனாலும் எந்த திசையா 6ஆம் அதிபதி இருந்தாலுமா? எந்த லக்கணமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி 6ஆம் ம் இடத்து அதிபதி 6ஆம் இடம் தொடர்பு பெற்று புத்திநாதன் இருந்தா டைவர்ஸ். ஓ இது எதுக்கு 6ன்னு சொல்றோம்னா 7க்கு அது வந்து 12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயஸ்தானம். இது சரி நீங்க சொல்ற மாதிரி 14 2வது திருமணமா இருந்தாலும் இதே மாதிரி வர்றதெல்லாம் வருது. சரி சரி சரி. சரிங்க, எந்த மிக்க ஒரு நன்றி. லக்னத்துக்குமே அந்த 12ஆம் இடம் அழிவு அப்படிம்பாங்கல்ல, அதான். சரி ரைட். அதே நீங்க அதே ஆய்வை மாதிரி தான். மேம்படுத்துங்க. ஆய்வை இன்னும் மேம்படுத்திட்டு வாங்க. பண்ணிட்டு இருக்கேன். நேர்ல வர்றேன். வாங்க வாங்க. அதான் நன்றி. 10ஆம் தேதி வருவீங்களா? வருவோம்ல, சந்திப்போம்ல. சரிங்க. ஆ அப்புறம் இங்க திருச்சி நன்றி சார். வரீங்களா 29? 29 ஆமாப்பா, ஒரு இது ஃபிளாப் போட்டிருக்காங்கல்ல. ஆமா. இருங்க இருங்க இருங்க, நான் திருச்சி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்ப்பா. இருப்பா ஒரே ஒரு செகண்ட். 29ஆ? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. ஆமா ஆமா, ஜானகிராமன். ஆமா. அவரு இந்த இடம் எதுன்னு கூட இன்னும் சொல்லலை எனக்கு. ஆனா அப்பா டேட்டு கேட்டு வாங்கிட்டாரு முதையே. வரேன்ப்பா, திருச்சி வரேன், நீங்க ம். வந்துருங்க மண்டபத்துக்கு. நீங்க வரக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் 5 பைபாஸ்ல ஏறிக்கிறேன். சரிப்பா. ரைட். ம் நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி அடுத்து நன்றி. மகேஸ்வரி மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். வாங்கம்மா, வணக்கம். சார் இதுல எனக்கு ஒரு டவுட். இப்போ கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடம் 2வது திருமணத்துக்கு நம்ம சந்திரனை எடுத்திருக்கோம். ஆமா. அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. அப்போ ம் அடுத்த திருமணம் 3வது திருமணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்க சனியை சார் எடுத்திருக்கோம். 3வது திருமணத்துக்கு 2ல இருக்க சனி எதுக்கு எடுத்தோம்? எனக்கு புரியலையே நீங்க கேக்குறது. சார் 2வது திருமணத்துக்கு நம்ம சந்திரனை எடுத்து, சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, அதனால காரகோபாவ நாஸ்தி. சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல இல்லம்மா, 11ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன். அதான் சார் கடகத்துக்கு 7ஆம் இடத்துல, மனைவியோட ஸ்தானத்துக்கு ஆமா, 7ஆம் கடகத்துக்கு இடத்துல 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 7ஆம் ரைட். இடத்துல சுக்கிரன் இருக்கு புரியுது. அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆமா. சரி, அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப வந்து அடுத்தது வந்து நம்ம 3வதா பார்க்கலாம் அப்படின்னும் போது அந்த சனியை தானே சார் நீங்க லக்னமா வச்சு எடுத்தீங்க இப்போ? இல்ல இல்ல, அது இதுக்கு என்டையரா வேற. அதாவது முதல்ல நம்ம இது கட்டத்தின் வழியா பாவகத்தின் வழியா பார்த்தோம் இல்லையா? ஆமா. அதாவது லக்னத்துக்கு 11ஆம் இடம், அதுக்கு 11ஆம் இடம், இப்படி போனோம். இது பாவகத்துல, அதாவது கட்டத்துல இருந்து எடுத்துக்கிட்டு பாக்குறது. இது வந்து இதுக்கு நான் அடுத்ததா சொன்னது. ஆமா, அதை கரெக்டா கட் பண்ணி கொண்டு வரல நினைக்கிறேன். இது எப்படின்னா, இப்ப இதை விட்டுருங்க. இந்த கட்டத்தின் வழியா பார்த்தோம்ல 11ஆம் இடம், அதுக்கு 11 அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே சார். விட்டுட்டு சனி திசை அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஓ ஓ ஓ இவருக்கு சனி திசை எப்ப 21ல இருந்து 40 வரைக்கும் சனிதானமா? ஆமா சார், ஆமா சார். 21 to 40 வருது வருங்க, சனிதானே வருது. ஆமா ஸ்கிரீன் சார், தெரியுதா ஆமா. உங்களுக்கு? தெரியுது சார், தெரியுது, நல்லா தெரியுது. ரைட். அப்போ இந்த சனி என்ன பண்றாரு அப்படின்னா, சனி உட்கார்ந்துருக்க இடத்துல லக்னமா வச்சுக்கோங்க. ஓ, அந்த 2வது திருமணத்துக்கு 2வது மனைவிக்கு அந்த லக்னமா சனி எடுக்கிறீங்க? இல்ல 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 இல்ல, இந்த ஜாதகருக்கு சனி திசை நடக்குதுமா. ஓ, சனி திசைக்கு. ஓகே. இப்ப இவருடைய லக்னத்தை விட்டுருங்க,
கன்னி ஓகே லக்னங்கிறத மறந்துருங்க. அவருக்கு லக்னம் துலாம்னு எடுத்துக்கோங்க. தசாநாதன் ஓகே உட்காந்துருக்கிறத லக்னமா வச்சுக்கோங்கங்கிறேன். ஓகே 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 சார். இப்ப புரிஞ்சது ஓகே சார். சனி திசையிலே இவருடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படி போங்க. ஓகே சார் ஓகே சார். சார் நீங்க ம், இப்போ சொன்னது மாதிரியே தான். ம், ஆக்சுவலா இப்போ ஒரு மார்ச்ல ஒரு மேரேஜ் நடந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து பொருத்தம் பார்க்கும்போது 9 பொருத்தம் சிறப்பா இருந்தது. ஆனா தசா புத்தின்றது சிறப்பு இல்லை. பொண்ணுக்கும் சிறப்பு இல்லை, பையனுக்கும் சிறப்பு இல்லை. அதாவது 7க்குரியவர் தசை தான். அவங்க நீசமாயி புத்தி வந்து 6ல புதன் நம்ம இருந்து சுயசாரத்துல புத்தி நடத்துறாங்க ஆணுக்கு. ம். பெண்ணுக்கு வந்துட்டு மிதுன லக்னமாயி அவங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல இருந்து ராகுவோட சாரம் பெற்று திசை நடத்துறாங்க. அப்ப வந்து இது வேண்டாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியாச்சு. ஆனா அவங்க கேட்காம 10 பொருத்தம் இருக்குல்ல, பொண்ணு கிடைக்காதனால சரின்னு பண்ணிட்டாங்க. பண்ணி 2 மாசத்துலயே இப்போ நீங்க சொன்ன அதே பிரச்சனை தான் சார். 2 மந்த்ஸ் தான் ஆச்சு. அவங்களுக்கு தாம்பத்தியம் பொண்ணு ஓகே சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கறனால இப்ப டைவர்ஸ் போற ரேஞ்சில இருக்கு. இது வந்து இப்போ அவங்க வந்து 2வதா பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். இப்ப இதுல இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லலாம். இதே ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அஹ் லக்னத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது என்னதுமா? அயன சயன போகஸ்தானம் தானே. ஆமா சார். அந்த போகத்தை அனுபவிக்கக்கூடியதுங்கிறது சூரியன் இல்லையா? அவர் தான் ஆமா கொடுக்கணும். சார். ஆமா சார். அவர் பாதகாதிபதியோட போய் உட்காந்துட்டாரா, சூரியன் குருவும். ஆமா சார். ஆமா ஆமா அப்ப இவருக்கு பாதகத்தின் மூலமா தான் கிடைக்கணும். எது கிடைச்சாலும் எது பாதகத்தின் மூலமானா முறையான வழியில எதுவும் கிடைக்காதுல்ல. கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. உம் ஆமா இப்படியும் எடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்ம ஆமா. ஆராய்ச்சிக்குரிய அதான் இந்த ராசி சக்கரம் வந்து மேஜிக் பாக்ஸுங்க. எங்கன கை விட்டாலும் ஏதாவது எடுத்துக்கிட்டு வரலாம். உண்மைதான் சார் உண்மை சார். நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இப்போ. கண்டிப்பா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்துட்டு நிறைய வந்து 2வது திருமணத்தை நோக்கி தான் போகுது. அது வந்து ம். ரொம்ப அக்செப்டபிள் சார். அதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி வர்றது 100க்கு 10% இருந்ததுங்கிறது இப்ப 50-40% வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல 60% 70% எல்லாம் போகும். உண்மை சார் உண்மை சார். ஏன்னா பிள்ளையும் பெண்ணும் வேலை பார்க்குது, பையனும் வேலை பார்க்குதுன்னும் போது அவங்க அதாவது விட்டு கொடுத்து போற மனப்பான்மையே இல்லைன்ற மாதிரிதான் இருக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட. உண்மைதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அடுத்து தேங்க்யூ. குழந்தை வேலு சார். குழந்தை வேலு வாங்க. வணக்கம் சார். ஓ, நீங்க வணக்கம்மா. தான் மேடமா? சுதாதான். மாலதி சார். ஐயோ அப்பா, எனக்கு மாலதி நான் ஒழுங்கா மீட்டிங்க்கு வரேன்மா. மாலதிங்கிறதே மறந்து போச்சே. சார் என்ன சார் இப்ப இப்படி மாலதி இங்க இருக்கீங்களே பாருங்க, நான் ஒண்ணு சார். சொல்றேன் உங்களுக்கு. இருங்க நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. தடவை உங்களை நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப பழனியில அந்த ஃபங்க்ஷனுக்கு வரையில ஒரு ரோஸ் கலர் சேலை கட்டிட்டு வந்தீங்க. ஆமா சார். கரெக்டா? ஆமா சார். சரி. எல்லாம் ஜோசியம் படிச்சா நீ என்னத்தரா படிச்சுட்டு உட்காந்துருக்கன்ற மாதிரி இருக்கா? சொல்லுங்க மாலதி மேடம். சார் நல்லா இருக்காரா? சார் நல்லா இருக்காங்க சார். சரி சரி சொல்லுங்கம்மா. சார் இப்ப முதல் திருமணம்னா 7ஆம் இடம், 2வது திருமணம் 11ஆம் இடம், அப்ப 3வது திருமணம் வந்து 9ஆம் இடம் வரும். அப்ப அப்படித்தானே சார் வரும்? ஆமா அப்படித்தான் வரும். அப்ப 4வது திருமணம்னா மறுபடியும் 7ஆம் இடம் வருமா சார்? மறுபடியும் 7ஆம் இடம் வரும். அது எப்படின்னா பிறந்த கால ஜனன கால தசை வந்ததுன்னா மாரக தசை. அது தெரியுமா உங்களுக்கு? அதாவது இப்ப ஒருத்தர் ராகு தசையில பிறக்கிறாங்கன்னா திருப்பியும் அவருக்கு ராகு தசை வர்ற அளவுக்கு ஆயுள் இருக்குதுன்னா மறுபடியும் லக்னாதிபதி தசை வரையில யோகமா இருக்கும்னு சொல்லக்கூடாது. மறுபடியும் அது வந்து மாரக தசை ஆயிருப்பான். அது மாதிரி திருப்பி 7ஆம் இடம் வரையில அத்தனை கல்யாணத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. அப்படி சப்போஸ் போனாலும் 7ஆம் இடத்தை தான் எடுத்தாகணும். ஆனா அதுல இருக்கிறதெல்லாம் நெகட்டிவா எடுத்தாகணும். அதாவது வக்ரமான மாதிரி எடுத்தாகணும். சார் அப்புறம் இன்னொன்னு எனக்கு வந்த ஜாதகப்படி பார்த்திருக்கேன். லக்னத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதியோ இல்ல 2ஆம் வீட்லயோ ஒரு கிரகம் இருந்து வக்ரமாயிருந்து தசை நடத்தினா அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை ஆகுது சார். எடுத்து வச்சிருக்கேன். நான் இந்த ஜாதகத்தை கூட காமிக்கிறேன். ஆனா 2ஆம் இடத்ததிபதி வக்ரமாயி தசை நடத்தலைன்னா பிரச்சனை ஆகாது. இல்ல சார், ஒண்ணு தனத்துல பிரச்சனை ஆகுது, இல்லாட்டி குடும்பத்துல பிரச்சனை ஆகுது சார். ஏதாவது ஒண்ணுதான் ஆகுது. நீங்க சொல்றது அந்த தசை நடக்கிறப்ப. ஆமா, அந்த தசை நடக்கிறப்ப. நான் சொன்னது இந்த தசை நடக்கலைன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆமா சார். ஆமா சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப கடக லக்னமா இருக்கு சார்.
கடக லக்னமா இருக்கு. அப்ப 7க்குரியவர் சனி. அப்ப சனி வந்து மேஷத்துல சூரியனோட இருக்கையில நம்ம என்ன பண்ணுவோம்? நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போறாரு சனி அப்படிங்கிறோம். ஆனா அதே சனி அஸ்தங்கமாகையில எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை? அந்த அவங்களுக்கு வர்ற மனைவி எப்படி இருப்பாங்க அஸ்தங்கமா இருந்தா? நல்லா இருப்பாங்க. அதாவது எப்படின்னா அஸ்தங்கங்கிறது ஒரு பவர்லெஸ் பொசிஷன் இல்லையா? ஆமா சார். அப்போ வந்து நல்லா இருப்பாங்க. ரெண்டாவது சூரியனும் சனியும் வந்து 10ஆம் இடத்துல சேர்ந்திருக்காங்க, கடக லக்னம். அப்ப 2 7க்கு அதிபதி கனெக்ட் ஆகுறாங்க. அப்ப கல்யாணம் லேட்டா நடக்கும். சரி, அப்ப அவங்களே 8க்குரியவங்க. அப்ப 8க்குரியவங்க பலன் இலக்கையில அவங்களுக்கு ஆயில் ஸ்ட்ராங்கா இருக்குமா? அதுவும் இருக்குல்ல. அது வந்து ஆயுள் வந்து 8 மட்டும் வச்சுக்க கூடாது. சனியே இங்க ஆயுளா வர்றதுனால டுயல் ரோல் பண்றாரு. அப்ப லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் இது கடக லக்னத்துக்கு சந்திரன் ஸ்ட்ராங்கா இருப்பார். அதனால ஆயுளை கொடுத்து வச்சிருக்கும். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ம். தேங்க்யூ. அடிக்கடி வாங்க அவ்வளவு. சார், கிளாஸ் எல்லாம் எடுங்க சார். இல்ல உன்னை நிஜமாலுமே சொல்றேன், அதுக்கான ட்ரையல் தான் இது. இனி வந்து மொபைல் வந்து எனக்கு அக்சஸ் புரிஞ்சிருச்சு. இனி ரெடி ஆகிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ஆ நன்றி சார். சார் உங்க ஸ்க்ரீன் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு, அது கேன்சல் பண்ணிவிடுங்க சார். இல்ல சார், இப்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு மீன்ஸ் இந்த விண்டோ தானே இருக்கு, நம்ம இதுதானே தெரியுது, இல்ல சார், ஜாதகம். உங்க ஸ்க்ரீன் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு சார். அப்படி எனக்கு அப்படி தெரியுது. உங்களோட அதாவது இந்த ஜூம் மீட்டிங்கோட இது இல்ல அப்படியே ஏன் ஷேர் ஆகுது. ஷேரிங்க நான் நிப்பாட்டாம வச்சிருக்கேன்னா, திருப்பி ஏதாவது ஜாதகத்தை பத்தி சொன்னாங்கன்னா அந்த ஷேரிங் ஓகே போனமேன்னு நிறுத்தும். சரி சார். சரி ம். சார். அடுத்து நம்ம எம்ஜிஆர் சார் வாங்க சார். சார் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். சார் வாங்க சார். நீங்க வந்து போன்ல பண்றேன்னு சொன்னீங்க, அது ஒரு டெக்னிக்கல், அது சொல்லிடுறேன் முதல்ல மறக்கிறதுக்கு முன்னாடி. டேப்ல ட்ரை பண்ணுங்க சார், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி, ஆமா நான் டேப் இல்ல கையில, நான் டேப் வாங்கிட்டு ட்ரை பண்றேன். அப்ப ஆமா இப்போதைக்கு போன்ல. சரி. ஏன்னா டேப் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனா இருக்கும், இன்னும் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மொபைல் சரிங்க. இதுல தான், அது ஒண்ணு சார். அப்புறம் வந்து அஹ், முதல்ல எனக்கு இன்னொன்னு நீங்க சொல்லணும். அஹ், உங்களோட ஆசீர்வாதம் வேணும். ஜூலை 10th குரு பூர்ணிமா அன்னைக்கு நான் வந்து அட்டன் பண்றதுக்கு உங்களோட இங்க இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். அது இருந்தாதான் நான் வர முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் முடியும்ன்றது. நிச்சயமா இருக்கும் சார். நிச்சயமா அது வந்துரும் சார், கவலைப்படாதீங்க. நீங்க அவசியம் வருவீங்க, நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். சரிங்க சார். அப்புறம் இந்த ஜாதகத்துல சில கேள்விகள் நான் கேட்க வேண்டியது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அப்புறம் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும், சப்போஸ் நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த ஜாதகத்தை பத்தி இல்லாம ஜென்ரலா சொல்லும்போது சொன்னீங்க, குழந்தை உள்ள ஜாதகம் ஒரு 2வது மனைவிக்கு பார்க்கும்போது குழந்தை உள்ளது, அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை உள்ள வரும்போது அதை வந்து நீங்க பாத்துங்க அப்படின்னு சொன்னீங்க. சப்போஸ் அந்த மாதிரி குழந்தை இல்லாதவர் இவர் கல்யாணம் பண்ணிக்க வரார், ஒரு பொண்ணோ இல்லைன்னா ஒரு ஆணோ வரும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு இனிமே குழந்தை பிறக்காது, அதனால நீங்க வந்து குழந்தை உள்ளதா பாருங்கன்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே. ஸோ அதை சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு உண்டான மனசும் வரும் இல்லையா? ஓகே, நம்மளுக்கு இனிமே குழந்தை இருக்காது, அதனால வந்து நம்ம வந்து குழந்தை உள்ள இதை பார்த்தனாலே பெட்டரா இருக்கும்ன்றது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை சொல்லும்போது அது கொஞ்சம் ஒரு அந்த குழந்தைய ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மையும் வரும் இல்லைங்களா? அது அம்மாவா இல்ல சார், இதுல இருந்தாலும் சரி. நிறைய விஷயங்கள் டாமினேட் பண்ணும் சார். அதாவது அந்த பையனும் பொண்ணும் ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அந்த பையனுடைய வீட்டார் பொண்ணுடைய வீட்டார் அந்த மாதிரியான பாயிண்ட் இருக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டிவோர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, அவர் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த குழந்தை மேல இது வாங்கி வச்சிருப்பாரு, ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாரு, அந்த குழந்தைய பாக்குறதுக்கான அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அது வந்து லீகலாவே வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படிங்கல ஆமா அந்த இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்த குழந்தை இருக்கல, அங்க வந்து அவர் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து பாக்குறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஆமா மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப உள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நான் நினைச்சேன், வேற ஒண்ணு. கரெக்ட் சார், நீங்க சொன்னது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு இது. என்னோட அதுலதான் இந்த மாதிரி இருக்கிறதையும் சொல்லிட்டோம்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக அந்த 2வது கல்யாணத்தை தவிர்க்காம இருப்பாங்க அப்படின்ற, அப்படி சொன்னா அந்த மாதிரி ஒரு நடக்குமோன்றதுனால நான் கேட்டேன், வேற ஒண்ணும். நடக்கும் நடக்கும், அது செய்யலாம் சார், அது செய்யலாம். ரொம்ப நன்றி சார். திருப்பியும் இன்னொரு வாட்டி மனமாற உங்களோட ஆசீர்வாதம் வேணும். ஜூலை 10th பழனிக்கு திண்டுக்கல் வந்து குரு பூர்ணிமா நான் அட்டன் பண்ணணும். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்க நிச்சயமா வர்றீங்க, நம்ம பாக்குறோம். நன்றி சார். நன்றி சார். அடுத்து சம்பத் சிவா சார் வாங்க சார். ஜி வணக்கம். வாங்க, வணக்கம்.
ஜி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜாதகம் ஃப்ரெண்டோட ஜாதகம் தான் கொடுத்தாங்க சார். அவரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம். 9ல சுக்கிரன் ஆட்சி வக்கரமா இருக்காரு, கூட ராகு எது இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு ஒரு 25 நாள்லயே ஹஸ்பண்ட் விட்டு வெளியில வந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு 31 வயசு ஆகுது. அப்பா இறந்துட்டாங்க, இறந்து 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து ஜாதகம் பார்த்து கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சப்போ நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேண்டாங்கிறாங்க, என் பொண்ணு இருக்குமாண்டாங்கிறான்னு சொன்னாங்க. அப்புறம் ஜாதகத்தை பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய அந்த அம்மாவோடைய அம்மா, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து செல்லமா வளர்த்துனதுனால அங்க சின்ன பிரச்சனை வந்தாலும் இவ வந்து மாப்பிள்ளைக்கு அகேன்ஸ்டா பேசி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி 9ஆம் இடத்த திசைய ஆட்சி நடந்த திசை நடந்ததுன்னா கண்டிப்பா இது ஒரு பிரச்சனையாகும்னு சொன்னீங்க. அதே மாதிரி இது கரெக்டா நடந்திருக்கு. அந்த அம்மா வந்து எவ்வளவு சொன்னாலும் ஹஸ்பண்ட் வீட்டுல வந்துட்டு விடுற மாதிரி இல்ல, என் பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவர் வந்து அவருக்கு வந்து கன்னி லக்கணம், குரு உச்சமா இருக்கிறாரு. ஆனா நடந்துட்டு இருக்குது அவருக்கு சுக்கரதசை நடந்துட்டு இருக்குது, இந்த பொண்ணுக்கு சுக்கரதசை நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி 2 திசை ஒரே மாதிரி நடந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருங்களா ஜி? 2வது நேரம் இந்த பொண்ணுக்கு வந்து சுக்கர தசை 2025 4வது மாசத்தோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து சூரிய தசை, அந்த சூரிய தசை வருது. சூரியன் வந்து நீச்சமா இருக்கிறாரு. இப்போ அந்த திசையில கல்யாணம் முடிச்சா மறுபடியும் அந்த பொண்ணு நல்லா இருக்குமா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கும்ப லக்கணத்துக்கு 11ஆம் இடம்னு பாக்குறப்போ குரு 10ஆம் இடத்துல, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப வந்து கும்ப லக்கணத்துக்கு 11ஆம் இடம் தனுசு லக்கணம்னு எடுத்தா அந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது மறைவு ஸ்தானத்துல இருந்து அந்த மாதிரி எடுத்து மேரேஜ் பண்ண முடியுங்களா ஜி? கும்ப லக்னத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது தனுசு. தனுசுக்கு 2ஆம் இடத்ததிபதி சனி எங்க இருக்காரு? சனி லக்கணத்திலேயே இருக்கிறாரு, கும்ப லக்கணத்திலேயே, கும்பத்திலேயே இருக்காரு. அப்ப 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா இன்னும் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜி. ஆனா ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஒரு 20 lakhs அங்க மாட்டிச்சு பையன் வீட்டுல, ஃபாரின் போயிட்டாரு. இப்போ அதனால என்னங்கிறாங்கன்னா நீங்க வந்து நான் போட்ட 15 பவுன் நீங்க கொடுத்துருங்க, நான் அதுக்கப்புறம் 20 lakhs வந்து 2 ட்ராப் செக்கா தர அப்படிங்கிறாங்க. இவ வந்து வேண்டாம் என்ன கேட்டாங்க, நான் சொன்னேன் நீங்க அமௌண்ட் வாங்கிட்டு எதா இருந்தாலும் முடிவெடுங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. இப்போ அதனால அவை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து கேஸ் போட்டாங்க, டைவர்ஸ் கேஸ் போட்டாங்க. பேசி முடிச்சிடணும். உள்ள வாங்க. யாருப்பா? ஏப்பா நீ ஏன் தாங்கிட்டு நிக்கிற? இல்ல இல்ல மீட்டிங் தான், லைவ் போகல. மீட்டிங் வித் ரெக்கார்டிங். அது தமிழுக்கு 9 மணிக்கு போலாம்னு நினைச்சேன். எம்ஜிஆர் கணேஷ் அப்பவே சொல்லிட்டாரு நீங்க என்னத்த போனீங்க, அது அப்படித்தான் இருக்கு. ஏன் சார்? ஜி இதுல ஒண்ணுங்க ஜி, அவ அம்மா வந்து என்னங்கிறாங்கன்னா நம்ம வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாமா, அவர் தான் ஃபாரின் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து அப்படியெல்லாம் பண்ண வேண்டாங்க, அது ரொம்ப பிரச்சனை ஆயிரு, நீங்க முதல்ல வந்து சட்ட பிரகாரம் என்ன தேவையோ அதை முடிச்சுட்டு அப்புறமா நீங்க மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஜி. மருமகனுக்கு இருக்க கோவம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? மாமியால காலை பிடிச்சி கரண்ட் கம்பத்துல அடிக்கலாம்னே இருக்கும். கண்டிப்பாங்க ஜி, கண்டிப்பாங்க. நீங்க பேசுறத வச்சு பார்த்தா அப்படித்தான் தெரியும். அம்மா செல்லம் ஜாஸ்திங்க ஜி. நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு. 9ஆம் இடத்த ஆட்சி பெற்று திசை நடந்தா எப்படி வந்து அம்மாவுடைய 5ஆம் இடமோ 9ஆம் இடமா இருந்ததுன்னா நம்ம பிரச்சனை நடக்குன்னு அம்மா வீட்டினுடைய ஆதிக்கம் இருக்குன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்குங்க ஜி. ஒன்றும் பண்ண முடியாது சார், இது இப்படித்தான் இருப்பாங்க. சரிங்க ஜி, ஓகேங்க ஜி, தேங்க்யூ ஜி. நன்றி நன்றி. மாத்திர நன்றி சார். அடுத்து ரமணி ஜி சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த 2வது திருமணத்துல புத்தக செல்ஃபுக்கு முன்னாடில உட்காருவீங்க, அது அந்த சைடு ஆப்போசிட் சைடு இருக்கு சார். ஓ அப்படியா? சரி சரி. லைட் வச்சு ஒழுங்குற இந்த பக்கம் வச்சிருந்தேன். ஆமா ஆமா கரெக்ட் தான். இல்ல போதும், இந்த லைட் வெளிச்சம் சரியா தான் இருக்கு. சார் இந்த 2வது திருமணம் கடக லக்கணமா எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? ஆமா. அதுல வந்து சனி வந்து 7ஆம் இடத்து அதிபதியா இருந்தாலும் 9ஆம் இடத்து அதிபதியோட சாரம் தானே வாங்கியிருக்காரு சார். அது போக வந்து லக்னாதிபதி கூட சனி கூட இருக்கிறாரு. 2ஆம் இடத்து அதிபதியோட ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேரிங் போடு சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஜி வரலைங்க ஜி. வந்துருச்சு. வரலையா? வந்தாச்சு. வந்தாச்சு. ரைட். இப்ப சொல்லுங்க ஜாதகத்தை. 11ஆம் இடம் எடுத்துக்கிறோம் சார். 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி குருவோட சேர்ந்திருக்காரு சார்.
சனி தசைன்னு சொன்னீங்க. சனியோட சாரம் திரிகோணாதிபதினு குருவோட சாரம் தானே சார்? சரி இது போக 2ஆம் இடத்தையும் குரு பார்த்துடுறாரு. சரி. அப்போ சுப கிரகங்கள் சம்பந்தம் இருக்கும்போது எப்படி சார் இந்த 2வது திருமணம் பிரிவு ஏற்பட்டது? 2வது திருமணம் பிரிவு வந்தது காரணமா? ம். நல்ல கேள்வி. அதாவது 1, 5, 9 சம்பந்தம் இருந்தும் பிரிவு காட்டுது. ஆமா சார். 11ஆம் இடம் கடகம், ரைட்டா? ஆமா சார். நடக்கிற தசை சனி தசை. ஆமா சார். இந்த 11ஆம் இடத்துக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி சனிங்கிறதுனால அது உச்சமானதுனால டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்க சார். ஏன்னா நடக்கிற சனி தசை. சரிங்க சார். முத கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே சார். 2வதா இவர்கிட்ட வர்றாங்க. ஓ புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். 2வதா இவங்கள்ட்ட வர்றாங்க. அப்போ இந்த குடும்பஸ்தானத்தை பாக்குது இல்லையா? கடகத்துக்கு குடும்பஸ்தானத்தை குரு பாக்குறாருல, குடும்பஸ்தானாதிபதியோட குரு சேர்ந்திருக்காருல, அப்ப நல்லா தானே இருக்கணும். அப்படின்னா அது 6ஆம் இடம். ஓ 9ஆம் இடத்து அதிபதினாலும் 9ஆம் இடத்துல இல்ல, 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால என்ன ஆகுதுன்னா கல்யாணம். ஓ சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். ரத்னா சார் இப்ப கேளுங்க. இப்ப கேக்குது சார். ஒரு நிமிஷம் சார். வீட்டுல இருந்து ரத்னால் கூப்பிடுறாப்ல, என்னன்னு தெரியல, இந்த கேட்டுக்கிறேன் சார். யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த முத கல்யாணம் ஏப்பா இல்ல ஜூம் மீட்ல இருக்கேன்டா. ஏன் சார் நான் சொல்லட்டுமா இதுக்கு? ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஓகே. இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி சனி வந்து சுக்கிரனோட பரிவர்த்தனை. ஓகே, சுக்கிரனோட பரிவர்த்தனால அவர் 7ல போய் ஆட்சி ஆயிடுறாரு. சோ அப்பன்னா அந்த லக்னாதிபதி தொடர்பு அவர்கிட்ட இருக்காது. சரிங்க சார். ஓகே. அண்ட் சுக்கிரன் வந்து சனி வந்து குரு 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 நட்சத்திரத்துல இருக்காரு. பட் ஆனா அந்த சனிக்கு வந்து அந்த குரு பரிவர்த்தனை ஆன அப்புறம் அந்த சனிக்கு வந்து குரு 12க்கு போயிடுவார். சோ அதனால ஒரு ரீசன். ஏன்னா பரிவர்த்தனை இல்லைன்னா மேபி அது யோசிக்கலாம். பட் இங்க பரிவர்த்தனை ஆயிட்டு 7ல போய் ஆட்சியாரு. பிளஸ் லக்னாதிபதி தொடர்பும் போயிடும். பிளஸ் அவர் கொடுத்திருக்க நட்சத்திர சாரம் குரு வந்து 12க்கு போயிடுறாரு அவருக்கு. ஓகே சார், ஓகே. அதனால சனி இது பண்ணிட்டார். இது ஒரு பாசிபிள் ரீசன். அதுவும் ஒரு காரணம் சார். அதுவும் ஒரு காரணம். அதுவும் கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு வந்து சனி வந்து 7ஆம் அதிபதியாகி வலுப்பெறக்கூடாது. அப்போ 7ஆம் இடத்துல சனி பரிவர்த்தனையில போகும்போது ஆட்சி ஆயிடுறாரு. அது வலுத்தானே சார். அப்போ குருவின் சாரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது 9ஆம் அதிபதியின் சாரம் போது அது இன்னுமே வலு. அப்போ அதிக வலு பெற்ற சனி வந்து பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார். ஓகே சார், ஓகே மேடம், ஓகே. 3வது பாயிண்ட் 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டுல போய் 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு பாயிண்ட். குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது. அப்ப வந்து குரு வந்து 9ஆம் பார்வையா குரு இதை பார்த்தாலும் அவர் வந்து 6ஆம் இடத்துல இருந்து 9 தான் பாக்குறாரு. ஆமா சார். அதனால அந்த வேலையை தான் செய்வார். 6ஆம் இடத்து வேலையை தான் செய்வாரே தவிர 9ஆம் இடத்து வேலையை செய்யறது கம்மி. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமா 2ஆம் இடம் வருது. அப்போ 3ஆம் இடம் சார். 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 3ஆம் இடமா போயிடும். இல்ல நான் சொல்றது 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமா குடும்பஸ்தானம் வருது. அப்போ குரு வந்து 9ஆம் இடமா செய்யறதை விட 6ஆம் இடத்து வேலையை செய்யறதா செய்வார். அதனால குடும்பம் நிக்கல அப்படின்றது பார்க்கலாம். ஓகே சார், ஓகே. பரிவர்த்தனை ஆகலைன்னா மேபி இருந்திருக்கலாம், தெரியல. சனியை கொண்டு வரவே இல்லை. சனியை கொண்டு வரவே இல்லை. பரிவர்த்தனை ஆகலைன்னாலும் சனி 7ல பலம் பெறக்கூடாதுல்ல. இல்ல சார், பரிவர்த்தனை ஆகலைன்னா அவர் 7 போக மாட்டாரு. பரிவர்த்தனை ஆகலைன்னா காரகோ பாவனாஸ்தி செய்யும். காரகோ பாவனாஸ்தி சார். பரிவர்த்தனை ஆகலைன்னாக்கு சனி உச்சம் தானே. பரிவர்த்தனை ஆகலைன்னாலும் உச்சம் தானே. இல்ல பட் ஆனா சார் லக்னாதிபதி கூட இருக்காருல்ல சார். இருந்தாலும் அது இன்னும் வலு தானே சார். வலு பெறக்கூடாது இல்ல சார். கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வலு பெறக்கூடாது. அப்ப லக்னாதிபதி கூட இருக்கிறது வலு. அவர் வலு ஓகே.
பட் லக்னாதிபதி கூட இருக்கிறதுனால அந்த துர்செயலை தடுப்பார்ல. லக்னாதிபதி அதாவது பஞ்சமாதிபதி லக்னாதிபதி கூட இருந்தனால கல்யாணம் நடந்திருக்குது, எல்லாம் வந்திருக்குது. ஆனா நிக்கலைங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துருக்குல்ல. ஓகே கண்டிப்பா அப்படி சொல்றேன். யோகேஸ்வரன் நீங்க லேட்டா வந்து பாராட்டு இருக்குது. ஆமா சார், லேட்டா தான் வந்தேன் சார். நான் டக்குனு பார்க்கல, மீட்டிங் பழனிக்கு இருக்குது. வானாக்க எனக்கு முகூர்த்த நாள் இருக்குன்னு சொன்னா அது நியாயம். ஜூம் மீட்டிங்கு கூட லேட்டாத்தையும் வருவேன்னா என்ன பண்றது? இல்லையா, மாமனாருடைய மாமனார் தவறிட்டாரு. அந்த காரியமா வெளியில அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் போன் பார்க்கல, வாட்ஸ்அப் பார்க்கல. பார்த்துட்டு டக்குன்னு உள்ள வந்திருக்கேன். அவருக்கு வயது 85 ஆயிடுது. அப்புறம் கொஞ்சம் அந்த சூழ்நிலைகள், அதனால வெளியில போயிட்டு வந்தாங்காட்டி டக்குன்னு பார்க்கல. டக்குன்னு பார்த்ததையும் டக்குன்னு உள்ள வந்துட்டேன். உங்களோட பேசணும்னு நினைச்சேன், நீங்க இப்ப அவர் மாமனார்னு 2 தடவை மாமனார் ஓட்டதுனால எனக்கு ஒரு யோசனை. அதாவது நீடித்த ஆயுள் வேண்டும்ன்றான். என்னை பொறுத்த வரைக்கும் நீடித்த ஆயுள் யாரு முத்துச்சாமி ஜூம் மீட்டிங் இருப்பது தெரியவில்லையா? என்ன விளையாடுறியா? நான் இதுல போட சொல்லிட்டேன்ப்பா வாட்ஸ்அப்ல. நான் இவரை சிங்கப்பூருக்கு கூட்டு சொல்லி அவரையும் சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு நம்ம மீட்டிங் நடத்திக்கிருக்கேன் தெரிலன்ற பார்க்கலன்னு சொல்லணும். சரி, இப்போ நிறைய ஆயுள் வேணுங்கிறாங்கல்லங்க. இப்ப பாருங்க, ஆயிலா இருந்தாலும் அளவா இருந்தாத்தான் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைகளா இருக்கிறோம், அப்புறம் வளர்ந்து வர்றோம், அப்புறம் ஒரு குடும்பத்துல வந்து கீ பர்சன் ஆகிறோம், அதாவது பெரிய மனுஷன் ஆகிறோம், அப்புறம் வயசானவங்கள ஆகிறோம். அதுக்கப்புறம் அப்படின்னு போறப்ப அந்த 3வது ஜெனரேஷனே வந்துடுறான்னு வைங்களேன். வந்துட்டா அவனுக்கு வந்து நம்ம அருமை தெரியாது இல்லையா? அவன் என்ன பண்றான், இந்த பெருசு என்ன ஓட்டு இன்னும் போட்டு இழுத்துட்டே கிடக்குது, ஏன் இன்னும் போக மாட்டேங்குது, எதுக்கு எடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ணுது, இது முன்னாடி போனாலே கூப்பிட்டு எதையா வேலை சொல்லு, இல்லாட்டி கொஸ்டின் கேட்க, இப்படி கொண்டு போயிடுறான் சார். அப்போ ஒரு வயசுக்கு மேல இருந்தோம்னா அது வந்து யோகம் கிடையாது, சாபம். அதனால அநேகமா உங்க மாமனாருடைய மாமனார் கொஞ்சம் சாபம்லாம் வாங்கிட்டு தான் போறாருன்னு நினைக்கிறேன். அது தெரியல சார். ஆனா 80 கல்யாணம் எல்லாம் பண்ணா எல்லாம் சிறப்பா பண்ணாங்க. முடியல, கண்டிப்பா இதாச்சு. இன்னும் அவருக்கு இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அண்ணன் இருக்காரு. இன்னும் அவருக்கு அண்ணன் இருக்காரு, அவர் நல்லா நடையோட்டம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இவர் வந்து கொஞ்சம் படுத்துட்டாரு. சரி சரி, நன்றி சார் கூப்பிட்டதுக்கு. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் அந்த தர்மகர்மாதிபதி யோக ஜாதகத்தை எடுத்துட்டோம் சார். இந்த பிசினஸ் பண்ணி இது பண்ணி போனான்னு சொன்னோம்ல சார் லாஸ்ட் மீட்டிங்ல. ஆமா, அந்த ஜாதக டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டேன் சார், போயிட்டு வந்து. அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன பேசணும்? தர்மகர்மாதிபதி யோகம் யோகமா இருக்கும், பிசினஸ் பண்ணுன்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து தெருவில் விட்டாங்கன்னு சொல்லி ஒரு டேட் ஆஃப் பர்த் வாங்கிருந்தோம் இல்லையா? சனி வந்து தர்மகர்மாதிபதி யோகத்துல இருக்கு, பிசினஸ் பண்ணுன்னு சொல்லி இறக்கி விட்டாங்கன்னு சொல்லி அதை இறக்கி விட்டு ஏமாந்துட்டாங்க, நிறைய பொருளாதாரத்தை பிசினஸ் வந்து சரியா போகல, திருப்பி வேலைக்கே போயிட்டாரு. சரி சரி சரி, அதை தனியா கூட நம்ம அனலைஸ் பண்ணுவோம் சார். சரிங்க சார், சரிங்க. வச்சிருங்க ரமணி சார், நீங்க டேட்டா வச்சிருங்க, நம்ம எடுத்துப்போம். ஓகே சார், ஓகே சார். 20ஆம் தேதி என் பர்த்டே, ஆசீர்வாதம் வேணும். நிச்சயமா சார். எந்த ஊர்ல இருக்கீங்க ரமணி சார்? தென்காசி சார். நம்ம மீட் பண்ணிருக்கோம் சார், அந்த அகத்தியர் வர்மா இதுல நம்ம மீட் பண்ணிருக்கோம்ல சார். திருமூலர் ஆசிரமத்துல, குற்றாலத்துல ஐந்தறிவு வர வழியில, ஐந்தறி ரோட்ல. ஆமா சார். இப்ப பேப்பர்ல வந்து மேல இருந்து பாம்பு விழுந்து கையில சுத்திக்கிச்சுன்னு ஓட்டு விட்டாங்க. என் வீட்டுக்காரமா அசைய விட மாட்டேங்கிறான் சார். இதுக்கு இல்ல, அதெல்லாம் சும்மா சார், அது அப்பப்போ வரும் சார். வரீங்களா சார்? வரேன் சார், கண்டிப்பா வருவேன். குற்றாலம் வராம இருக்க முடியுமா? வேற வேலை செய்யாம இருக்கலாம், குற்றாலம் வராம இருக்க முடியாது. இந்த வாட்டி கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் சார். போன வாட்டி தான் வரீங்க, வரல. சொதி சாப்பிடுறேன், நீங்க சொதி செஞ்சு வைக்க சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா வைக்க சொல்றேன் சார். வர எனக்கு அங்க பிடிச்ச ஜானகிராம்ல போய் சொதிக்காவே போய் உட்காந்துருப்போம். ஜானகிராமம் திருநெல்வேலியில சார்? இல்ல, அங்க இதுல தென்காசி ஒரு வழியில இருக்குல்ல, மேலகரத்துல. மேலகரத்துல முத்துலட்சுமி சாப்பிட்டுருப்பீங்க நினைக்கிறேன். இல்ல ஜானகிராம் ஹோட்டல் இங்க ஓபன் பண்ணிருக்காங்கல்ல சார், நம்ம இதுல குற்றாலத்துல இருந்து தென்காசி போற வழியில. மதுரம் சார். மதுரமா? ரைட், சாரி, ஜானகிராம் மதுரம். ஆமா சார், ஆமா சார். மதுரத்துல நொதி ஏதாவது சொதி வந்து ஏதோ ஒரு கிழமை மட்டும் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை போடுவோம். வெள்ளிக்கிழமை அதுக்காக போய் உட்காந்துருக்கிறது. அதே மாதிரி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு உப்புமா சாப்பிட்றதுக்கு போறது, அது ஒரு ஜாலியா இருக்கும் சார். அதே மாதிரி திருமலை குமரன் போறது, திருமலை குமரன்ல ஈவினிங் டைம் போனா அவ்வளோ காத்தடிக்கும். இப்ப லாஸ்ட் டைம் வந்து வேல்முருகன் டிரைவர் வந்திருந்தாரு, ஜஸ்டின் ஒரு பையன், ரொம்ப ஒல்லியா இருப்பான். வயசு 40-45 வயசு ஆச்சு, ரொம்ப ஒல்லியா இருப்பாப்ல அந்த பையன்.
வண்டிலேயே உட்காந்துக்கிட்டான். ஏப்பா அப்படின்னா இந்த டூ வீலர் நிறுத்தி இருக்கோம்ல சார், டூ வீலர்லாம் தள்ளி விட்டுருச்சு காத்து மலை தள்ளி மேல விடும் பயங்கர காத்து. இப்பவே பயங்கர காத்து தள்ளி சார். விடும். நான் இறங்குனா என்னை உருட்டி ஒரு பெரிய ஒரு படியில இறங்கிட்டு இருந்தாரு, அவரை உருட்டி விட்டுருச்சு. ஊட்டி விட்டு சார். உண்மை சார். இப்போ பயங்கர காத்து. அந்த 2 வாரமா பயங்கரமா அப்புறம் காத்து. இளஞ்சி முருகன் கோயிலு, குமார கோயில். ஆமா இளஞ்சி குமார கோவில் அங்க வர்றது சார், அது ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வரேன் சார் நான். கண்டிப்பா வாங்க சார். வந்தா நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணிடலாம் சார். இல்ல நம்ம இப்ப இது வேல்முருகன் இது இருக்கு சார், அங்கேயே இருக்கு. நான் வரேன், நான் வந்துட்டு வீட்டுக்கு வரேன் நான். வாங்க சார், கண்டிப்பா வாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த எழில் நகர்ல இருக்கு சார் வேல்முருகனோட பில்டிங், நிறைய ரூம் வச்சிருக்கேன். நம்ம லாஸ்ட் விசிட் சொல்லும்போதே சொன்னாங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வரேன் நான் நேர்ல பேசுறேன் உங்கள்ட்ட. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்து தனலட்சுமி மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சார் நல்லா இருக்காரா? சார் நல்லா இருக்காரு. இன்னைக்கு தான் முத்துசாமி கால் பண்ணப்போ ஜூம் மீட்டிங்கே நம்ம சாரை பார்க்கவே முடியல, ரொம்ப நாளாச்சு, ரொம்ப மாசக்கணக்காச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தோம் 2 பேரும். இல்ல ஆக்சுவலி இந்த 2-3 நாளா பாருங்க, நான் வந்து அறிவிப்பு கொடுக்காம விடுறோன்னு கொடுக்கலாம்னு நினைக்கிறது, அப்புறம் விட்டுறது, மறந்து போயிடுறது. அப்புறம் ஈவினிங் தான் ஞாபகம் வரும். இப்ப பார்த்தேன், வேற வழியே இல்ல, நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும்ட்டு தான் கணேஷ்குமார் கூப்பிட்டேன். அவரும் கரெக்டா கோஆபரேட் பண்ணாரு, டக்குன்னு போட்டு இறங்கிட்டோம். அது என்னவோ இன்னைக்கு திங்க் பண்ண ஒரு 2 மீட்டிங்க்கு வந்து இல்ல ஒரு 2-3 மீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்தாலும். அப்புறம் அப்படியே இதை டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு யூஎஸ் ரெண்டாவது இன்னொன்னு சொல்லியிருக்கேன் மேடம், அதை ஆக்சுவலா நம்ம இந்த தளவாட பொருட்கள் வச்சு ஸ்டுடியோலயே பண்ணி பழகிட்டேன். நான் மொபைல்லே பண்ணுனது இல்ல. இப்ப மொபைல்ல பண்ணி பழகிட்டோம்னாக்க மொபைல்லயே வந்து எங்க இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் பேசலாம் இல்லையா? அப்படி ஒரு வசதிக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணேன் இன்னைக்கு. நான் இப்போ ஒரு ஷார்ட் ட்ரிப் யூஎஸ் போயிட்டு வந்தேன் சார், 2.5 மாசத்துக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அங்க இருந்து கூட வந்து கவுன்சில் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணேன் கணேஷ்குமார் சார். சரி அவராங்க வைக்கிறாரு, அது நல்லா இருந்தது. அப்புறம் உங்க வைஃப் எப்படி இருக்காங்க சார்? நல்லா இருக்காங்களா மேடம்லாம்? அதுக்கு என்ன, தங்கத்துக்கு இப்பதான் டீ கொடுத்துட்டு போனாங்க. ஓ ஓகே சார். ஓகே. எனக்கு இந்த ஜாதகத்துல என்னன்னா, இப்ப கன்னியா லக்னம் இல்லையா, கன்னியா லக்னத்துக்கு 5 கொடிய சனியும் 7 கொடிய குருவும் வந்து தொடர்பு இருக்கு. சனி வந்து உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல 3ஆம் பார்வையா ஒரு குரு. நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம், நான் அந்த ஜாதகத்தை வெளியே எடுத்துறேன், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப சொல்லுங்க. அதாவது கன்னியா லக்னத்துக்கு 5 கொடிய சனியும் 7 கொடிய குருவும் தொடர்பு. சனி வந்து 3ஆம் பார்வையா, சனி உச்சம் பெற்று 3ஆம் பார்வையா குருவை பாக்குறது. 11ஆம் அதிபதி சந்திரனும் சனியோட இருக்காரு, 5 கொடிய சனியோட. அப்படிங்கும்போது இவர் முதல் கல்யாணம் முதல் இது வந்து காதல் திருமணமா ஏன் இருந்திருக்கூடாது? லவ் ஃபெயில்யூர் ஆயிடுத்தா, இல்லாட்டா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜா? ஏன் அந்த லவ் இல்லையா அவர்கிட்ட? இல்ல மேடம், முதல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் சொன்னாங்க, லவ் மேரேஜ் இல்ல. ஓ ஓகே ஓகே. அது காரணம் வேற ஒண்ணும் இல்ல, சுக்கிரன் பரிவர்த்தனை ஆட்சி ஆகுது இல்லையா. அதான் நினைச்சேன் நான், லவ் மேரேஜ் பண்ணி தான் ஃபெயில்யூர் ஆயிருக்கணும். ஏன்னா சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால அந்த லவ் ஃபெயில்யூர் ஆயிருக்கணும், அதனால டிவோர்ஸ் ஆயிருக்கணும்னு நினைச்சேன் சார் நான். இல்ல முதல் கல்யாணம் வந்து லவ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ். அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி தான். ஓ ஓகே ஓகே. ஒருவேளை லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா இது நிலைச்சிருக்குமா இது? இப்படி இல்லைன்னா அப்படி வந்துருவோம், எப்படின்னாலும் நீ லவ் பண்ணித்தாண்டா ஆனோன்ன மாதிரி. ஓகே, மேபி இருந்திருக்கலாம், ஆனா அதுதான் நடக்கலையே. அது நடக்க அரேஞ்ச் மேரேஜ்னால தான் இவருக்கு ரொம்ப மேரேஜ் ஃபெயில்யூர் ஆயிடுத்தோன்ட்டு. ஏன்னா எல்லா 5, 7, 11 தொடர்பெல்லாமும் இருந்து சனி உச்சமாவும் இருக்குங்கும் போது சரி, அந்த பாதகாதிபதி குருனால வந்து அந்த லவ் ஃபெயில்யூர் ஆயிடுதா, இல்லாட்டா சொல்லாம விட்டுட்டு மறுபடியும் அரேஞ்ச். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ்னு வரணும்னா 5க்கு அதிபதி ஏதோ ஒரு விதத்துல கெட்டிருக்கும், புத்தி கேட்டா தான் லவ் வரும் அப்படிம்பாங்க. அதனால அந்த 5ஆம் இடத்து அதிபதி ஏதோ ஒரு விதத்துல அடி வாங்கினா லவ் வரும். இங்க 5க்கு அதிபதி ஆட்சி ஆகிறாருல்ல. 5க்கு அதிபதி நல்ல 2ஆம் இடத்துல போய் உச்சமாவே இருக்காரு. உச்சமாவும் இருக்காரு, ஆட்சியாவும் இருக்காரு. அதனால அந்த அந்த குடும்ப பாரம்பரியத்தை மீறி போக மாட்டாங்க, போக மாட்டாரு. அதுல புதன் கேது வேற சேர்ந்து இருக்கு. அந்த தசா வரலைனாலும் புதன் கேது சேர்ந்தா கூட நீங்க லவ் மேரேஜும் சொல்வீங்கல்ல. ஆமா, புதன் கேது சேர்ந்தா லவ் வரும். ஆனா அந்த புதன் கேதுக்கு திரிகோணத்திலேயோ அல்லது புதன் கேதுவோடவோ வந்து கேது சம்மந்தப்படணும் கோச்சாரத்துல. கோச்சார கேது. ஓகே ஓகே. தசை வரலைனாலும் மீனத்திலேயோ கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ கேது கோச்சார கேது வந்ததுன்னா லவ் வரும். ஓகே ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது 2வது சம்சாரம் தானே. 2வது சம்சாரத்துக்கு 5ஆம் இடம் புத்திஸ்தானத்துல புதன் கேது இருக்கு பாருங்க, அதுக்கு லவ் வரும்ல. அது சரி. ஓகே சார். ஓகே.
அதான் அது மேட்ரு. நான் முன்னாடி வந்து இதெல்லாம் 9ஆம் இடத்தை நிறைய பேர் எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த இவரு வீரராகவன் கேட்ட மாதிரி தான் 9ன்னு சொல்றாங்க, நீங்க 11 சொல்றீங்களே, என்னடா அதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நான் எடுக்கும்போது 11 தான் எடுக்கிறது. பட் நிறைய யூடியூப் வீடியோஸ்ல 9 எதுனால எனக்கே டவுட்டா இருக்கும் அது. இல்ல மேடம், அது வந்து அதாவது நான் வந்து 9ன்னு படிக்கவே இல்லை. ஓ. ஸோ நம்ம சைட்ல இருந்து பார்த்தா அவங்க அனுபவமின்மையில பேசுறாங்களான்னு தெரியல. ஒருவேளை ஆ. நமக்கு தெரியாம எது இருக்கான்னு தெரியல. ஆனா 11ஆம் இடம் தான் எடுக்கணும், அதான் கரெக்டா வரும். ஓகே ஓகே. ஆனா நான் எடுக்கும்போது நான் 11 நீங்க சொல்றபடி தான் எடுக்கிறேன். பட் ஆனா நான் ம். கேட்கும்போது நிறைய பேர் அவர் சொல்ற மாதிரி 9 சொல்றாங்க. சரி அதையும் கேட்கலாம். 9ங்கிறது வந்து ஒழுக்கம் கெடுறது தான் 9ல காமிக்குது. 5க்கு 5ங்கிறதுனால. 5க்கு 5. ஓகே ம். சூப்பர் சார். நீங்க எடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் அங்க ராகு இருக்கு. அதுக்கு அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்துட்டு லவ் வந்தது புதன் கேது வந்து இருக்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால 11க்கு 7ல புதன் கேது இருக்கிறது அப்படிங்கும்போது ஃபுல்லா 3வது கல்யாணம் வரைக்கும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அருமையா மேம். இருக்கு. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி மேடம். தேங்க்யூ. அடுத்து சாய் சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் இப்போ சார். இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து வேலை ஜாப் லாசஸ் ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுதுன்றது ஒரு புரளியா இருந்தாலும் அது வந்து உண்மையாகவும் மாறுது. ஸோ இது வந்து இந்த சனி நீசமாகறதுனால சார், கோச்சாரத்தில் சனி நீசத்தை நோக்கி வர்றதுனால. ஏன்னா கும்பத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, யாருக்கும் தெரியல. மீனத்தில் அவர் மூவ் ஆனதுமே எல்லா கம்பெனிலையுமே வந்து ஆளுங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வேலை பற்றாக்குறை நிறைய ஆயிடுச்சு. ஸோ இது என்ன Fantastic. காரணமா இருக்கும், சார், இல்ல அடுத்த சார், ஒரு லெவலுக்கு எப்படி அருமையான போகும்? சப்ஜெக்ட், அருமையான சப்ஜெக்டே கொடுத்துருக்கீங்க. நான் இது சம்பந்தமா கொஞ்சம் சப்ஜெக்ட் ரெடி பண்ணிக்கிட்டு நான் மீட்டிங்லயே உட்கார்றேன். அதாவது இப்ப ஏஐ உடைய தாக்கம் எந்த அளவுக்கு போகும், அல்லது வந்து உலக அளவில் இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிப்போம் சார். நான் யோசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரேன். சரிங்க சார். ஆக்சுவலி ஒரு ஒரு டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதாவது ஃபியூச்சர் கண்டிப்பா சார், கண்டிப்பா ஜெனரேஷனுக்கும் செய்யணும். சார், நான் அடுத்து என்ன பசங்களை நினைக்கிறேன்னா எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா நான் இங்கேயும் சார், எல்லா நான் என்ன இடத்துலயும் பசங்க நினைக்கிறேன்னா இருக்காங்க. சொல்லுங்க சார். இருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து குரு வந்து இதுல இருக்காருல்ல சார், மீனத்துல, மிதுனத்துல இருக்கு. சாரி மிதுனத்துல, குரு மிதுனத்துல ஆமா இருக்காருல்ல. ஆமா சார். இப்போ கோச்சார சனி வந்து ஐ திங்க் பூரட்டாதியில மீனத்துல. தான் போயிட்டு இருப்பாரு இல்ல, ஆமா சார், பூரட்டாதி. ஆமா ஆமா பூரட்டாதி தான். பூரட்டாதியில போயிட்டு இருப்பாரு இல்லையா. இந்த பூரட்டாதியில போற வரைக்கும் இந்த ஏஐ உடைய பாய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சார். என்ன என்ன கனெக்ஷன் சார், எப்படி சார் அதை ஆக்சுவலி ஜட்ஜ் பண்றீங்க? அதுக்கு ஒரு லாஜிக் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? சொல்றேன் கொஞ்சம் ஷேர் சொல்றேன் பண்ணுங்க. லாஜிக் சொல்றேன் சார். அதாவது எப்படின்னா, பூரட்டாதிங்கிறது குருவுடைய நட்சத்திரம், ரைட்டா சார்? ஆமா சார். ஆமா ஆமா. இருங்க, நமக்கு இது தேவையில்லை, இருங்க, ஸ்கிரீன் ஷேரிங் தேவையில்லை, எடுத்துருவோம். எங்கப்பா சார், பூரட்டாதிங்கிறது குருவுடைய நட்சத்திரம் சார். ஆமா சார். அந்த குருவுடைய நட்சத்திரம் வந்து குரு இன்னைக்கு எங்க இருக்காரு? புதன் வீட்டுல இருக்காரு. ஆமா. அப்போ புதன் வந்து இது தகவல் தொடர்பு. ஆமா. அப்போ இந்த டேட்டா சயின்ஸ், இது அக்கௌண்ட்ஸ், பேங்கிங் செக்டாரு, இந்த மாதிரி லைன்ல எல்லாம் வந்து இந்த ஏஐ உடைய தாக்கம் வந்து ரொம்ப அசுர பாய்ச்சல் இருக்கும் இப்ப, ஆமா அப்படிதான் சார் இருக்கு. ரைட்டா? அடுத்து உத்திரட்டாதிக்கு போறாரு பாத்தீங்களா? சனி வந்து சார். உத்திரட்டாதிக்கு போகும்போது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இந்த பேங்கிங்லயே ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் அந்த ஏரியாவாகட்டும், கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து இன்னும் ஃபாஸ்டா ஏஐ உடைய தாக்கம் இருக்கும். ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த குரு வந்து அதிசாரத்துல வந்து கடகத்துக்கு வர்றாரு பாத்தீங்களா? கடகத்துக்கு மாவு வரும். ஆமா சார். ஆமா. அந்த கடகத்துக்கு வரையில அக்டோபர்ல வருவாருன்னு நினைக்கிறேன். கடகத்துக்கு ஆமா. வரையில மீனத்துல இருக்க அந்த சனியை சனியை பார்க்கையில பார்ப்பார். என்ன ஆகும்னா, இந்த பேங்கிங் சைட்ல அது வரைக்கும் ஏஐ உடைய பெரிய தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கடகத்துக்கு குரு வந்துடுறாரு. இந்த பக்கம் வந்து உத்திரட்டாதி கால்ல இருக்காரு இல்லையா? அப்போ வந்து ஆமா. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மைனிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து இது சனியோட இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் எல்லாமே இண்டஸ்ட்ரி, ஸ்டீல், இது சம்பந்தப்பட்ட வகையில இந்த ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி இதுல வந்து ஏஐ உடைய தாக்கம் இன்னும் கூடுதலாகும். ஓகே. ஆக்சுவலி இப்போ அந்த மாதிரி கோர் ப்ராப்ளமே வந்து அந்த வேலை போகிறது தான் சார் ப்ராப்ளமே. ஸோ இப்போ இதை வந்து எப்படி அவங்க இது 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 ஒரு ரெவல்யூஷன் மாதிரி சொல்கிறாங்க. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்கிறாங்க. இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு கணக்கு எடுத்து பார்த்தேன். அந்த 92 அந்த டைம். இப்போ வந்து 95ல
அப்பதான் அந்த கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் வருது சார். இந்தியாலேயே அப்பதான் கம்ப்யூட்டர் வருது. அப்பதான் எல்லாருமே கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வராங்க. ஸோ இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கும்போது அப்போ ஒரு 30 வருஷமா இந்த மாதிரி ஒரு இது, ஏன்னா ஒரு செகண்ட் தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றாங்க இதை. இல்ல சார், நீங்க 95ல வந்து சனி எங்க இருந்ததுன்னு பாத்தீங்களா? இது 30 வருஷம் முன்னாடி அப்படியே பேக் ட்ராக் பண்ணா இங்கேயே வந்துருவாரு சார், மீனத்திலே வந்துருவாரு. அங்க மீனத்துக்கே வந்துடுறாரு. இல்ல அதனால இல்ல ஒருவேளை அதான் ஒரு வாட்டி மீனத்துக்கு வரும்போதும் அவர் அப்படிதான் பண்ணுவாருங்களா, இந்த மாதிரி ஏதாவது புதுசா? இல்ல அதைத்தான் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி மீனத்துல இருந்து அதுக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடி போகணும். அது 65 அப்போ 65 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்பதான் சார் ஆக்சுவலி அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே வருதுன்றாங்க சார். நிறைய தொழிற்சாலைகள் create ஆகும். சார் 30 வருஷத்துக்கு சனி மீனமா கும்பமா சார்? கும்பம் சார், கும்பம். கும்பம் இல்ல சார், கும்பம் வந்து இப்ப ஆக்சுவலி அது வந்து வாக்கியம். இல்ல அது வாக்கியப்படி இப்ப வந்து நம்ம இல்ல இல்ல எல்லா இருங்க திருக்கணத்துல இருங்க எடுத்தீங்கன்னாலும் வந்து நம்ம உங்களுக்கு அப்படி மீனம் போக வரும். வேண்டாம். இல்ல வாக்கியம் திருக்கணிதமே வேண்டாம். நான் என்ன சொல்றேன், 30 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது ஒரு 2-3 வருஷம் முன்ன பின்ன கூட இருக்கட்டும், அதனால ஒண்ணு இல்ல. நம்ம சொல்றது மீனத்துல சனி இருக்கல அப்படிங்கிற பாயிண்ட்ல ஆமா எடுத்துக்கலாம். சார், அந்த பாயிண்ட்ல தான் கும்பத்துல இருந்தாலும் மீனத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்னு வேணா எடுத்துக்கலாம்ல. சார் ஒரு பாயிண்ட் சார், மீனத்துல சனி வந்து மிதுனத்திலேயோ கன்னிலேயோ குரு வரும்போதுதான் உங்களுக்கு இந்த 30 வருஷம் சேஞ்சஸ் வரும். ஒரு வாட்டி வந்து இப்போ வந்து மிதுனத்துல இருக்கு, இன்னொரு வாட்டி வரும்போது கன்னியில வரும். ஏன்னா குருவோட சுழற்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 ரவுண்ட் வந்துடும். 12 12 24 ஆமா. + 6. இல்ல சார் ஆனா எனக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு சார். சார் இங்க பாருங்க சார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா சொல்லுங்க சார். ஒவ்வொரு விஷயமும் வரையில இப்படித்தான் பேசுவாங்க, ஆனா ஆமா அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆயிரும். எப்படின்னா சினிமா வந்தப்ப உலகம் கெட்டு போச்சு அப்படின்னா, அல்லது வந்து ஆமா அது இதுன்னாங்க. அது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை காலி பண்றதுக்காக ஓடிடி வருது அல்லது டிவி வருதுன்னாங்க. அதை காலி பண்றதுக்காக மொபைல் வருது அப்படின்னாங்க. மொபைல் ஆனாலும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வேலை எல்லாமே வாய்ப்பு பெருகிட்டு தாங்க. ஆனா ஆனா நான் என்ன அது நினைக்கிறேன்னா, சொல்லுங்க. இன்னும் நிறைய வேலைகள் செய்யறதுக்கு நிறைய அதாவது ஒர்க் வந்து இன்னும் எலாபரேட் ஆயிட்டே போகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது எலாபரேட் ஆகுது சார், ஆனால் அதுக்கான ஸ்கில் செட் இப்போ யாருமே இல்லை. என்ன கேட்டால் எனக்குமே இல்லை. ஸோ இதை எப்படி ஆக்சுவலி இது பண்ணுறது, எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று. அதை தாண்டி அஸ்ட்ராலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவாக நீங்கள் வந்து இப்போ இந்த சனி இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிற வரைக்கும் இந்த ஒரு வைப்ரேஷன் இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு எஸ்டிமேஷன் வச்சுருக்கீங்களா சார்? நீங்கள் ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா இதை பற்றி? இல்ல நான் பண்ணல. நீங்க அதான் சப்ஜெக்டே கொடுத்துருக்கீங்க. நான் அது சம்பந்தமா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். பண்ணிட்டு நான் அப்புறம் எடுக்கிறேன். நான் சரி 97ல மீனத்துல சனி இருந்தாலும் குரு நீசமா இருக்குங்க சார். அப்போ அப்பயும் பரிவர்த்தனையும் இருக்கும் சார் உங்களுக்கு. இப்ப குரு இல்லை மிதுனத்துல இருக்காரு, குரு நீசமா இருந்தது. இல்ல சார், அது 95 ஜனவரியில குரு வந்து விருச்சகத்துல இருக்காருன்னு காமிக்குது. 96ல போட்டோம்னா 30 வருஷம் கணக்கு போட்டா குரு இப்படிதானே ஆட்சியா சார் இருக்கு. பின்னாடி குரு போகும். நீசம் சார். 97ல குரு நீசம், நோ டவுட். 85 97 சார் 98ல கும்பத்துல இருப்பார் அதிசாரம் வாங்கி. 97ல குரு நீசம். சார் சொன்னது கரெக்ட் தான். ஆமா சார். 97ல ரெவல்யூஷன் ஏதாவது நடந்திருக்கும். அந்த 97ல ஜாதகம் ஏகப்பட்ட திருமண தடைகள் இருக்கு சார். அந்த குரு நீசமானது, அதனால அது ஞாபகம். சரிங்க சார், நீங்க அதை பார்த்துட்டு அது உங்க ட்ரை பெர்ஸ்பெக்டிவ் பண்றேன் ஒரு சார். ஜெனரல் நம்ம வீடியோவா போட்டு மேக்ஸிமம் விடுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். நம்ம அதுல வந்து கரெக்ட், நம்ம இதை வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கணும். எனக்கு இந்த ஃபிளைட் கிராஷையே ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் சார். ஆனா இது இத்தனை பேர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான அதை விஷயம். எனக்கே யாரும் அந்த எதிர்பார்க்கறது நியூஸ் பாக்குறதையே தவிர்த்துட்டேன். ஏர் கிராஷ் எதனால அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இப்பதான் அஹமதாபாத்ல. இல்லம்மா, எனக்கு அது இந்த குழந்தைங்க எல்லாம் போனாங்க நாங்க பாருங்க, நான் அந்த நியூஸ் பாக்குறதையே தவிர்த்துட்டேன். நம்மளால முடியாது. அது என்ன சொல்றது சார், நியூஸே பார்க்கல நாங்க. சார் அந்த ஏர் கிராஷ்ல ஒருத்தன் எழுந்து நடந்து போயிட்டான் சார். அதுதான் நீங்க பார்க்கணும். 11 நம்பர் ஏ சீட். சார் இந்த டாபிக் வேணாம் சார். அதனாலதான் விட்டுட்டேன். இல்ல வேண்டாம் சார் இந்த டாபிக். இல்ல புல்லுத்தடிக்கு விழுந்து செத்தவனு இருக்கான், மாடியில விழுந்து பொழைச்சவனு இருக்கான்னு. அது இதுல கரெக்டா தான் வருது. ரைட், விடுங்க, அதை விட்டுருவோம், அடுத்ததுக்கு போலாம். சரி, இது இவ்வளவுதான் சார் இருக்கு. இது நீங்க பத்தி ஒரு ஜெனரல் வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நன்றி சார். கண்டிப்பா போடுறேன். நன்றி. சொன்ன மாதிரி 10 மணி ஆயிடுச்சு பாருங்க சார். அதையும் பாருங்க சார். வாங்க அடுத்து. சார் அடுத்து மோகன் நடராஜன் கரூர் சார் வாங்க சார். சார் நீங்க ஸ்ரீனிவாசன் சார் ஆல்ரெடி நீங்க பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால நான் மோகன் நடராஜன் கரூர் சார் கூப்பிடுறேன். வாங்க சார் மோகன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்து தமிழ் சேனல்ல கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்க. ஆமா சார், நான் வந்துட்டு தான் சார் இருக்கோம் சார்.
சரி சரி சரி. சார் ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான் சார். நமக்கு ஒரு ஜாதகம் இப்போ பார்க்க வராங்க சார். அந்த அமைப்பு வந்து தாமத திருமணம் மாதிரி இருக்கு சார். அப்படி இருக்குல்ல நம்ம என்ன சார் அந்த இரண்டாம் தார மாதிரி குறைபாடு உள்ள திருமணம் பண்றோம்னா நல்லா இருக்குமான்னு ஏதாவது சொல்லலாம் சார்? அதாவது நம்மகிட்ட வர ஜாதகம் ஒரு 35-40 வயசுல வர்றாரு, கல்யாணம் ஆகாம வர்றாரு, அதனால 2வது கல்யாணமா பண்ணுங்கன்னு சொல்றது அப்படியா? ஆமா சார். அந்த ஏதாவது நம்ம வேற மாற்று நம்ம அது மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்றோம்னா தாராளமா சொல்லலாம். அவங்களுக்கு ஏன் கல்யாணம் நடக்கலைன்னா, இந்த 2-7க்கு அதிபதி கனெக்ட் ஆகிருக்கிறது, அல்லது வந்து 7ஆம் இடம் 2ஆம் இடம் அடி வாங்கியிருக்கிறது, அல்லது அந்த ஸ்தானாதிபதி அடி வாங்கி இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கல இது மாதிரி ஒரு ட்விஸ்டோட அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி சொல்லலாம் சார். பட் அதை ஏத்துக்கிறது அவங்களுடைய மனோநிலையை பொறுத்து. சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு பூஜை பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க என்னால முடியாது, அது எங்க குடும்பத்துல ஏற்புடையது இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்தா தான் சிக்கல். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். சார் சந்தே மேடம் வாங்க. சந்தே மேடம் வாங்க. மியூட் மேடம் எடுங்க மேடம். வரேன் சார் வரேன் சார். வணக்கம் சார் வணக்கம் சார். நான் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு வெளியூர்ல நடக்கிறதுக்கு இருக்கிறேன் ஏன் கால் வலி சார். மெதுவா நடப்பீங்கன்னா மைக்க ஓபன் பண்றது கூட கை வலியா? இல்ல சார், நான் வெளியூர்ல இருக்கேன், அதனால டக்குன்னு இருக்க முடியல. கிளாஸ் அருமையா இருந்துச்சு சார். எனக்கு வணக்கம் பொதுவுல வணக்கம். ஒரு டவுட் தான் சார். இப்ப துலா ஸ்பீக்கர் எடுத்து லக்னத்துக்கு பேசுங்க. குரு வந்து 3-6 கூடையவன், ஒரே ஒரு நிமிஷம்மா, ஒரு 3-6 நிமிஷம். கூடையவன். மேடம் இப்ப சொல்லுங்க. வணக்கம் சார். பொதுவுல ஒரு கேள்வி சார் எனக்கு. இப்ப துலா லக்னத்துக்கு 3க்கும் 6க்கும் உடையவன் குரு, அவருக்கு குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குது, 3ஆம் இடத்துல குரு ஆட்சியா இருக்கான். அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நான் வந்து வட்டிக்கு தொழில் விட்டு நடத்தலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏற்கனவே அவர் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்காரு. இத சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா வட்டிக்கு தொழில் நடத்துறாரு. நிறைய கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. நான் வேணாம்னு சொன்னேன். நீங்க என்ன சார் அதுக்கு சொல்றீங்க பதிலு? குரு ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா பண்ண சொல்லிடலாமா? குரு 3ல ஆட்சியா இருக்காரு சார். குருவும் ஆட்சியா சூரியனும் அங்க இருக்கிறது ரைட். இருக்காங்க. அவருக்கு சாரம் கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் தான் இது அதே சூரியன் தான் சார். உத்தராடம் சூரியன் சார். அப்ப சூரியன் நல்லா இருக்காருல்ல? சூரியன் நல்லா இருக்கான், குருவோட சேர்ந்து தான் இருக்கான். அப்புறம் என்ன, ஓகே பண்ண சொல்லுங்க. பண்ண சொல்லலாமா சார்? செய்யலாம். சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் ஒரு நிமிஷம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம். சார். இல்ல சூரியன் பாதகாதிபதியா வராரு ஆ, இல்லைங்களா? அதான் அதான் கேள்வி. என் கேள்வி அதேதான். சூரியன் எடுக்கலாமா சார்? பாதகாதிபதி. அதான் நானும் கேட்கணும். இப்போ துலா லாஸ் ஆயிடுமே லக்னத்துக்கு சார், பணம் கொடுத்தல சார். இல்ல லாஸ் ஆகாது. ஏன்னு சொல்றேன். சார் அதாவது சொல்லுங்க. முதல் பாயிண்ட் விட்டு விட்டு கேக்குது 3ஆம் இடம். சார். இல்ல சார் கிளியரா இருக்கு பேசு. இப்ப கிளியரா இருக்கா பாருங்க. கிளியரா இருக்கு கேக்குதா சார் சார்? பேசு. அதாவது 3ஆம் இடத்ததிபதி வந்து ஆட்சி ஆயிட்டார். அப்போ 3ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆமா ஆயிருச்சு. குரு வந்து ஸ்ட்ராங் இதுக்கு ஆயிடுச்சு. நெகட்டிவ், துலா லக்னத்துக்கு நெகட்டிவ் பிளானட் கிடையாது குரு. என்ன காரணம்னா அவர் 3ல ஆட்சி ஆயிடுச்சு. அதனால நெகட்டிவ் வேலை செய்யாது, பாசிட்டிவ் தான் செய்யும். அவரோட அவருக்கு சாரம் கொடுத்தவன் உட்கார்ந்துருக்கான், லாபாதிபதி அவரு. அப்போ பணத்தை குறிக்கிறது குரு, லாபத்தை ஆமா குறிக்கிறது சூரியன். அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவர் அங்க பாதகாதிபதி வேலையை செய்ய மாட்டாருங்களா சார்? செய்ய செய்ய மாட்டார். மாட்டார், செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். 6 கூடிய விரையாதிபதி ஆயிடுச்சு சார். இவரு விரயத்தை கொடுக்க மாட்டாரா? 6ஆம் இடம் விரயம் கிடையாது, 12ஆம் இடம் தான். 6ஆம் இடம் கடனை கொடுப்பார் சார். கடன் 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 கொடுப்பாரு. கடனா? அதான் கேக்குறேன் சார். அவர் குரு அங்க ஆட்சி 3ல ஆட்சி இருக்கிறதுனால அவர் 6ல கடனை வளர்ப்பாரு. கடனுக்கு வாங்கி கடன் கொடுப்பாரு சார். நான் சொன்னவா சார்? சொல்லுங்க. 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு, அதனால கடன் கொடுக்கிற தொழில். தாராளமா கடன் கொடுப்பாரு. ஒரு கடன் வாங்கியே கொடுத்தாலும் ஒரு தசை நடத்துற கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவன் கூடவே உட்கார்ந்துருந்தா அந்த தசை ஸ்ட்ராங் ஆயிரும். இப்ப காம்பினேஷன் பாருங்க மேடம்.
சந்தியா மேடம் இதே காமெடி 4ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. அதே உத்திராடங்கால்ல சூரியன் பெரிய அமௌண்டா பெரிய அமௌண்டா கொடுக்கலாம்னு கேக்குறாரு. கொடுக்கலாமான்னு கேக்குறாரு. இல்லம்மா, கொடுக்கலாம்னு சொல்லலாமா? அதாவது 4ஆம் இடத்துல இதே குருவும் சூரியனும் உட்கார்ந்துருந்து இதே துலா லக்னமா இருந்து அந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணலாமான்னு அவர் கேட்டா வேணான்னு சொல்லும். சரி. அங்க குரு நீசம். குரு நீசங்கிறத விட ஃபைனான்ஸ் தொழிலுக்கு குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2வது 4ஆம் இடத்துல நீசங்கிறதுனால நிச்சயமா சரி வராது. சொத்தை வித்து கடன் கட்டுற மாதிரி ஆயிடுவார். சார் இந்த இடத்துல சூரியன் வந்து பாதகாதிபதியாகி 3ல மறையிறது நல்லது தானே சார்? பாதகாதிபதி அவருக்கு திரிகோணத்துல உட்காந்துருக்காரு, அதனால ஸ்ட்ராங்னு கூட எடுத்துட்டு பேசலாம். பட் நமக்கு குருவோட இருக்காரு சார், பிரச்சனை வராது. அதான் சார் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு இல்லைங்களா? அது லக்னத்துக்கு 3ல மறையறதுன்னு எடுத்துக்கலாம் சார். சூரியன் இருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அது அந்த இடத்துல லாபத்தை தான் செய்வாரு, பாதகத்தை பண்ண மாட்டாருன்றது ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லைங்களா? இல்ல, இங்க கூட குரு ஆட்சி ஆயிட்டதுனால சூரியன் நிச்சயமா பாதகம் பண்ண மாட்டாரு. கரெக்ட். தேங்க்யூ சார். சார் டவுட் சார், குரு வக்ரமான்னு தெரியல சார். வணக்கம் சார். ட்ரிபிள் சார். குரு வக்ரம்னா குரு வக்ரம்னா மேடம் வக்ரம்னு முதல்ல சொல்லியிருப்பாங்க. 2வது சூரியனும் குரு ஒன்னா இருந்தா குரு வக்ரம் ஒன்னா இருந்தா குரு வக்ரம் ஆகாதுல்ல. சரி, ஓகே ஓகே ஓகே. ஆமா நீங்க பேசுங்க, நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்து. சார் துலா லக்னத்துக்கு குரு வக்ரம் இல்ல அப்படின்னா பாக்குறவங்க அடிபடுது சார். இல்ல சிவராஜ் யோகம் ஆயிடுது பிளஸ் ஒன்னா இருக்கும் போது எப்படி சார் வக்ரம்? மினிமம் 5 குரு வந்து வக்ரம் துலா லக்னம் மட்டும் குரு வக்ரமாகல அப்படின்னா பாக்குற இடமுறை அடிபடுங்க. 5ஆம் பார்வையா இதை பாருங்களா, 7ஆம் இடம் பாருங்களா, 7ஆம் பார்வையா 9 பாருங்களா, 9ஆம் பார்வை 11 இல்ல சார், அவங்க கேக்குறது வந்து இப்ப தொழிலுக்கு மட்டும் தான் கேக்குறாங்க. மத்த அந்த 7ஆம் இடத்துக்கோ மத்த இடத்துக்கோ அவங்க கேட்கல. இப்ப வந்து தொழில் செய்யலாமா? லாபத்தை பாக்குறாரா இல்லையா? குரு வக்ரமாகல அப்படின்னா பாக்குற இடம் அடிபடுது. இல்ல குரு பாக்குற இடம் அடிபடுறது கிடையவே இருக்கிற கிடையாது. இடத்தை பொறுத்து தான் சார். இப்போ அந்த இடத்துல சார் ட்ரிபிள் சார் ஒரே ஒரு சின்னது நான் சொல்லிடுறேன் சார். 3 6க்கு அதிபதி 3ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் இருக்கலாம் சார். இருந்து பார்த்தா அது நெகட்டிவ் பண்ணாது துலா லக்னத்துக்கு. சோ அது இதே வந்து வேற இடங்கள் சார் சொன்ன மாதிரி 4ஆம் இடமோ இல்ல 5ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா இருக்கிற இடத்துல பாக்குற இடத்துல பாதகத்தை பண்ணிடும் சார். அது அந்த நெகட்டிவான ஆஸ்பெக்டை உருவாக்கிடும். சோ இந்த இடத்துல 3ஆம் இடத்துலயோ இல்ல 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் குரு துலா லக்னத்துக்கு. அது வந்து அந்த இடத்துல பாதகத்தை பண்ணாது சார், அந்த ஏமாற்றத்தை கொடுக்காது. ஆட்சி பெற்ற குரு அது ஒண்ணு. அவர் என்ன என்றாருன்னா தேவகுரு அசுபகுருன்றார். 3 6 மறைவு ஸ்தானாதிபதி இல்லைங்களா? அதனால அந்த இடத்துல அவர் பாக்குற இடத்துல நெகட்டிவ் பண்ணுன்ற மாதிரி சார் கேட்கிறாரு. ஆக்சுவலா 3ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துல அது 6ல ஆட்சி ஆறுது இல்ல 3ல ஆட்சி ஆறுது நல்லதுதான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சூரியன் கூட சேர்ந்திருக்கிறதுனால அஸ்தங்கதமான கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா சார்? சார் அஸ்தங்கமா இருந்தாலுமே அவ ஆட்சி ஆயிடுறா சார். மூல திரிகோண வீடு சார். மூல திரிகோண வீட்டுல சார் துலா லக்னத்துக்கு குரு வந்து கடகத்துல உச்சமா இருந்தாலும் அந்த பாதிப்பை கொடுக்காது, அப்படிதானே? அப்படிதான் மேடம், உச்சமா இருந்தா பாதிப்பை கொடுக்காது. ஆட்சி உச்சம் இருந்தாலே துலா லக்னத்துக்கு குரு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலே அப்ப நல்லதுதான் பண்ணும், கெடுதலை பண்ணாது. ஆமா, மீனத்திலயோ தனுசுலயோ கடகத்திலயோ குரு இருந்தா நல்லதுதான் பண்ணும். ஓகே சார், ஓகே ஓகே சார். இப்போ அவர் ஒரு கொஸ்டின் கேட்டார் சார். அதாவது 5ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ அந்த இடத்த பாதிக்கும் அப்படின்றது அது உண்மையா சார்? குரு வக்ரமாயி 5 7 பாக்குறது அந்த இதை பார்க்கல பாதிக்கும். வக்ரம் ஆகலைன்னா பாதிக்கும். ஓகே சார். அடுத்து யோகேஷ் சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம பார்த்தோம்லங்க சார் ஜாதகம், அவங்களுக்கு வந்து சனி தசையில இருந்தா அந்த பிரச்சனைங்களா? சனி தசை இல்ல நம்ம பார்த்தோம்லங்க ஜாதகம், இப்போ லாஸ்டா நான் ஜாயின் பண்ணேன். அவங்களுக்கு வந்து அந்த சனி திசை ஆரம்பிக்கும் பொழுதுல இருந்து அந்த திருமணங்கள் விவாகரத்து அப்படிங்கிறத நோக்கி போனதுங்களா இல்ல எப்படின்னு கேக்குறேன். ஆமா, சனி தசையில தான் 21 வயசுல சனி ஆரம்பிச்சிச்சு, 40 வயசுல சனி முடியுது. அதுக்குள்ள 2 கல்யாணம் பண்ணியாச்சு, 2 டைவர்ஸ் பண்ணியாச்சு. இப்ப சனி நிக்கிறத லக்னமா வச்சு நீங்க பழைய சொன்ன மெத்தட்ல சனி நிக்கிறத லக்னமா வச்சா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் அந்த வீ பிரச்சனைகள் அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்களா சார்? தாராளமா எடுத்துக்கலாம். இருங்க வரேன்.
என்ன சொல்றீங்கன்னு செக் பண்ணுவோம். ஏப்பா கேட்கல. சனி வந்து சனிக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு 6க்கு அதிபதியும் அவரே ஆகக்கூடிய அமைப்பு. சரி. அதனால அவர் வந்து 3ஆம் வீட்டுல இருக்கும்போது இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி, மேலும் சனி இருக்கிற லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் விரயமாகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க சார். தாராளமா எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு 12ஆம் இடம் சூரியன் இருக்காரு. லக்னத்துக்கு சனிக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு, இந்த இருவரும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த வீரியம் அயம் சேனம் போகம் ரெண்டுமே சேர்ந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்களா? இப்ப சொல்லு. 21ஆம் தேதி டைம். சரி. 21ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம். கேந்திர தரிசனம் ஆரம்பிச்சு 2 வருஷம் 20 வருஷம். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அவரு ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரிப்பா, சாரி. அதுக்குள்ள எனக்கு ஒரு முக்கியமான வேலை. நம்ம வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தாட்சாயினி டெலிவரி சம்பந்தமா கேக்குறாங்க. சரி, நம்ம அதை பாத்துக்கிடுவோம். யோகேஸ்வரலிங்கா, நீ குருவை வச்சு எடு, சனியை வச்சு எடு, குருவை வச்சு எடு, புதனை வச்சு எடு, மொத்தத்துல 3வது கொண்டாட்டி எப்படிங்கிறது வரைக்கும் எடுங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். நன்றி சார். சார் ஃபைனலா ஒரு கொஸ்டின் ஒருத்தவங்க பூபதி சார் வாங்கிக்குவோம் சார், அதோட முடிச்சுக்கலாம் சார். சரி சார். பூபதி சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். வழக்கம் போல ரொம்ப சிறப்பா இருந்தது கிளாஸ். நிறைய மத்த சந்தேகம் நிறைய தீர்ந்தது. ஆனா ஒண்ணே ஒண்ணு சார், 5ஆம் இடத்துல இருந்து எந்த கிரகம் நின்னாலும் தசை நடத்தினாலும் நிச்சயமா காதல் வருது சார். எனக்கு வந்துச்சு சார் 50. இல்ல அந்த ஒரு சின்ன ஆசிலேஷன் வரும், அதுக்கு பேர் லவ்னு நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க சார். நான் ஒண்ணு சொல்றேன் சார், ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க சார். எனக்கு 50 வயசுல 5ஆம் மகர லக்னம் 5ஆம் இடத்துல சனி இருந்து சனி தசை ஆரம்பிச்சது. சரி. அப்ப காதல் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து பெண் ராசி, பெண் மேல காதல் வந்திருக்கணும். ஆனா எனக்கு ஒரு ஆண் மேல காதல் வந்துச்சு. காதல்னா என்ன, பார்க்க மாட்டோமா, ஒரு பேச்ச கேட்க மாட்டோமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது. சேலத்துக்கு தெற்க திண்டுக்கல் இருக்குது சார். உங்களுக்கு மட்டும் இல்ல சார், உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் 5ல வந்து சனி தசை நடத்துது. அதுக்கப்புறம் தான் சாரோட காதல் வந்தது சார். நான் 50 வருஷமா வாழ்றேன், ஜனரஞ்சகமா பேசுவேன், யாரு மேலேயும் காதல் வரல. ஏன் சனி தசை வந்து 5ஆம் இடத்துல இருந்து என் லக்னாதிபதி தசை நடத்தும் போது காதல் வருதுன்னா என்ன சார் அர்த்தம்? ஏன் ஆண் மேல வந்து சொல்லுங்க, அதுக்கும் காரணம் சொல்றேன். அந்த இடத்துல செவ்வாய் இருக்குது, சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறாரு. ஆனா கிரக யுத்தத்துல செவ்வாய் ஜெயிச்சதுனால, அது பெண் ராசியா இருந்தாலும் அங்க செவ்வாய் வந்து நல்லா வீரமா இருந்ததுனால ஆண் மேல காதல் வந்துருச்சு. பாருங்க ஜோசி எவ்வளவு அழகா சார் நமக்கு கத்து கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க சார், 5ஆம் இடத்து அதிபதியோட தசையும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசையும் வந்தான்னா காதல் வரும்னு நீங்களே யூடியூப்ல சொல்லியிருக்கீங்க. எனக்கு கரெக்டா பெண் ராசி இருந்தும் செவ்வாய் அங்க வந்து கிரகத்துல ஜெயிச்சதுனால ஆண் மேல காதல் வந்திருக்கு. தெற்கு திசை, அந்த தெற்க சேலத்துக்கு நேரா கோடு போட்டீங்கன்னா திண்டுக்கல் வருது. கரெக்டா மேட்ச் ஆகுது. சார் எங்க வீட்டுக்காரமா சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காதா? ஐயோ பக்கத்துல இருக்காங்களா மேடம்? ஐயோ ஐயோ சார், உங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து அதான் சார் சனி தசை எனக்கு ஆரம்பிச்ச உடனே தான் சாரோட தொடர்பே கிடைச்சது பாருங்க. என்ன சார்? உண்மைதான் உண்மைதான் சார், உண்மைதான். இவ்வளவு ஃப்ரீயா பேசுறதுக்கு இப்படி ஒரு குரு அனுப்பிச்சதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் சார். அந்த முருகப்பெருமானோட அருள் சார். வேற எந்த குரு சார் இப்படி எல்லாம் பேசுவாரு? இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் அத என்ன சொல்லுவாங்க, கலெக்டராவே சுத்திக்கிட்டு இருந்து என்ன செய்யறது, வாட்ச்மேனாவே சுத்திக்கிட்டு இருந்து என்ன செய்யறது, ஒரு இடத்துலயாவது ஜாலியா இருக்கணும்ல, ரிலாக்ஸா. சார் உண்மையிலேயே சொல்றேன், நம்ம குரூப்போட உட்காரல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருவேன் சார். எங்க வீட்டுக்காரமாவே கேட்க ஆரம்பிச்சிருச்சு, எங்க ராசா வரலையா, இன்னும் பார்க்க போலியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி. அதனாலதான் நானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். தமிழ் சேனல் அங்க எங்க ஓடி ஓடி தேடிட்டு இருக்கேன். குரு பூர்ணிமாக்கு அவங்களே கூட்டிட்டு வாங்க.
கண்டிப்பா கூட்டு வரேன் சார், நிச்சயமா வரேன் சார். வாங்க வாங்க வாங்க. நன்றி சார், நன்றி. மிக சிறப்பா இருந்தது சார், மிக சிறப்பா இருந்தது. நான் அந்த ஆக்சுவலா நீங்க சனி திசையில சம்பாதிச்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சனி திசைனா கெடுத்துக்கூடாதுன்னு சொன்னதுலயே நான் கமெண்ட்ல போட்டு அடிக்க அதை பார்த்துட்டு கேட்பீங்கன்னு நினைச்சேன். சனி திசையில எனக்கு வீடு கொடுத்தது, சொத்து கொடுத்தது, காதலும் கொடுத்ததுன்னு நான் போட்டேன். நீங்க அதை பார்த்துட்டு கூப்பிடுங்க நினைச்சு அப்புறம் நிறைய கமெண்ட் வந்ததுல நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல சார், நாங்க கமெண்ட் படிக்கல, கவனம் டிவியேட் ஆயிருங்கிறதுனால நேரா போயிட்டே இருக்கு. ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. டைம் ஆயிடுச்சு. தமிழ் கமெண்ட்ஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே எல்லாம் படிக்கிறோம் சார், நிறைய போடுறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே மேடம், மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நம்ம இதோட நிறுத்துவோம். இதுக்கு மேல போனா அப்புறம் இதுக்குத்தான் நான் ஜூம்ல உட்கார வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இல்ல, கோவிலுக்கு, ஹெமராஜுக்கு, நம்ம சிங்கப்பூர் கணேஷுக்கு எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து ஆகி போயிடும். இல்லையா இல்லையா, நீங்க பேசுங்க சார். ஓகே ஓகே மேடம், நான் திருப்பி இனிமே கேப்பே வராது. ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல மிஞ்சி போனா நாளை மறுநாளுக்குள்ள மறுபடியும் சந்திப்போம். மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தலைகளைத்து, அருகது போல் மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.